நன்றி, வணக்கம். நாம் தமிழர். காலம் நமக்களித்த கையிருப்பு, தமிழ் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு, 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தலைவர் தந்த தமிழ் கொடை அருமை அண்ணன் செந்தமன் சீமான் உங்களோடு. நம்முடைய அன்பு தம்பி அப்துல் ரவூப் அவர்களினுடைய நினைவை போற்றிக் கொண்டிருக்கிறோம். இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல நாம் வருவதற்கு முன்பு தம்பியை பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லை. நாம் வந்த பிறகு அவரை பற்றி பேசாமல் இருந்ததில்லை. நாம் வந்ததே இது போன்ற வேலைகளை செய்வதற்குத்தான். நம்முடைய அருமையப்பா ஹசன் முகமது அவர்கள், பெருமைக்குரிய நம்முடைய தாயார் சௌதா அம்மையார் அவர்களுக்கு மகனாக பிறந்தவன் நம்முடைய தம்பி அப்துல் ரவூப் அவர்கள். தன் வீட்டுக்கு அருகிலே இருந்த நம்முடைய இன உறவுகள் தங்க வைக்கப்பட்டிருந்த ஏதிலிகள் முகாமிற்கு நம்முடைய அம்மா சௌதா அம்மையார் அவர்கள் அவ்வப்போது சில அத்தியாவசிய பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்று உதவி வருவது வழக்கம். அப்போது தன் அருமை மகன் ரவூபையும் அழைத்துச் செல்வது அவர்களுக்கு வழக்கம். தன் தாயோடு சென்று அந்த இளம் வயதில் தம் இன மக்களை அவன் பார்க்கிற போது இவர்கள் ஏன் நாடு இழந்தார்கள், வீடு இழந்தார்கள், இப்படி சின்ன சின்ன குடிசைகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இவ்வளவு துன்பங்களை துயரங்களை நம் இன சொந்தங்கள் ஏன் அனுபவிக்க வேண்டும், இப்படி எண்ணற்ற கேள்விகள் அந்த இளைய பிள்ளையினுடைய இதயத்தில் சிந்தனையில் எழுந்து காலகட்டத்தில் தொடர்ச்சியாக சிங்களர்கள் நம் இன மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த வேளையில் இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டது போல தெற்காசிய விளையாட்டு போட்டி, என் இனத்தை அங்கே கொன்று குவித்துவிட்டு என் தாய் நிலத்திலே வந்து சிங்களர்கள் விளையாடுவதா, தமிழின மக்களினுடைய வேதனையும் வலியும் உங்களுக்கு விளையாட்டா என்கிற கேள்வி வழிதோய்ந்த அந்த கேள்வி அந்த தம்பியின் சிந்தனையில் எழுந்தது. இதை தடுப்பதற்கு என்ன வழி?
இந்த கருத்தின்பால் தமிழ் மக்களின் கவனத்தை இழுப்பதற்கென்ன வழி? ஒன்றுதான், தன் உயிரை கொடுத்தேனும் இதை தடுத்தாக வேண்டும் என்கிறது என்ற ஒரு எண்ணம் தான். அவனே துண்டறிக்கையை வடிவமைக்கிறான், அவனே அச்சிடுகிறான். இங்கே பேசிய நம் பிள்ளைகள் மருத்துவர் கார்த்திகெல்லாம் கூட குறிப்பிட்டார்கள். நான் பல மேடைகளிலே அதை பேசிவிட்டேன். உடலெல்லாம் மண்ணெண்ணெயை கொட்டியவன் தன் கைகள் மட்டும் நனையாமல் பார்த்துக் கொண்டான். ஏனென்றால் கைகளில் ஏந்தி இருக்கிற துண்டறிக்கை எரிந்து விடக்கூடாது என்பதற்காக. எவ்வளவு உள்ள உறுதி இருக்க வேண்டும் என்பதை என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பாருங்கள். உடலிலே நெருப்பை கொட்டிக்கொண்டு துண்டறிக்கையை வீசிக்கொண்டு வீதிகளில் ஓடி வீழ்கிறார். முத்துக்குமாருக்கு மூத்த நெருப்பு அவன். அவன் மூட்டிய தீயில்தான் நாம் இன்று உணர்வு சூடு பெற்று எழுந்து நிற்கிறோம். நண்பர்கிரியவர்களை அருமை உடன் பிறந்தார்களே, இதை ஏன் நாம் நினைவு கூற வேண்டும்? தங்கரசன் குறிப்பிட்டது போல எல்லாம் உயிரை கொடுத்தால் ஒவ்வொருவரும் வணக்கம் செலுத்துகிறார். அதற்கல்லது. இங்கே தீக்குச்சி எரியாமல் தீபங்கள் இல்லை. ஆனால் தீபங்களை வழிபட மக்கள் இருக்கிறார்கள், கூட்டம் இருக்கிறது. ஏற்றிய தீக்குச்சியை எண்ணி பார்க்க எவருமே இல்லை. அதை தூர வீசி விடுவார். ஆனால் நாம் தான் ஏற்றிய தீக்குச்சியை போற்றிக் கொண்டிருப்பது நாம் மட்டும்தான். இங்கே அன்பு தம்பி தங்கைகளே, அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, ஜாலியன் வாலாபாக்கிலே சென்ட்ரல் டயர் சுடுவான் என்று தெரியாது. ஆனால் உத்தரவு பிறப்பித்து விட்டார், சுட்டு விட்டார். ஒரு 11 வயது சிறுவன் பள்ளிக்கூடத்திற்கு சென்றவர் வீட்டுக்கு வரவே இல்லை. அவனை காணவில்லை. தங்கை அழுகிறாள், தாயும் தந்தையும் தேடுகிறார்கள், உடன் பிறந்தார்கள் எல்லாம் தேடுகிறார்கள், பள்ளிக்கு செல்கிறார்கள், ஆசிரியரை சந்திக்கிறார்கள், உடன் படித்த நண்பர்கள் எல்லாம், படிக்கிற நண்பர்கள் எல்லாம் சந்திக்கிறார்கள். என் மகனை பார்த்தீர்களா, என் அண்ணனை பார்த்தீர்களா, என் தந்தையை பார்த்தீர்கள் என்றால் யாருக்கும் தெரியும். 2 நாள் கழித்து அந்த 11 வயது சிறுவன் வருகிறான். கையிலே ஒரு கலயம் வைத்திருக்கிறார். அந்த கலயத்தின் மேலே வாயிலே ஒரு துணியை போட்டு கட்டியிருக்கிறார். அண்ணனை பார்த்த பிறகு தங்கை ஓடி போய் பாய்ந்து கட்டி பிடித்து அழுகிறார். அப்பாவும் அம்மாவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், மகன் வந்து விட்டான் என்று. தன் தங்கையை மட்டும் தனியாக அழைத்துக் கொண்டு போய், எங்கே சென்றாய் அண்ணா, எங்கே சென்றாய் அண்ணா அப்படின்னு. அவன் அந்த கலயத்தை மூடி இருக்கிற துணியை அவிழ்த்து உள்ளே இருக்கிற மண்ணை அள்ளி தன் தங்கையிடத்தில் காட்டுகிறார். ரத்த சிவப்பில் இருக்கிறது அந்த மண். அது ஜாலியன் வாலாபாக்கிலே சுடப்பட்டு செத்து விழுந்த மக்கள் சிந்திய ரத்தத்தால் சிவந்த மண் அது. அவன் சொல்லுகிறான், இது நம் மக்கள் சிந்தியதால் சிவந்திருக்கிறது இந்த மண். இதற்கு ஒரு நாள் இந்த ஆட்சியாளர்கள் என்னிடத்தில் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்கிறார். 11 வயது சிறுவன். அவன்தான் என் அன்பிற்குரிய தம்பி தங்கையிலே பகத்சிங் என்ற இளைய புரட்சியாளர். அவனும் அவன் நண்பர்களும் போராடத் தொடங்குகிறார்கள்.
23 வயதில் இறந்து போகிறார் மரண கயிற்றை முத்தமிட்டு. அதற்கு முன்பு அவன் எண்ணற்ற தத்துவங்களை அந்த வயதில் இப்படி ஒருவன் சிந்தித்து பேசியிருக்க முடியுமா என்றால் வியப்புதான். அரிதினும் அரிதான ஒரு பிறப்பு. மரண தண்டனை விதித்தாயிற்று. மன்னிப்பு கடிதம் கொடுக்க சொல்கிறார்கள். ஆளுநருக்கு கடிதம் வருகிறது. அது மன்னிப்பு கடிதமாகத்தான் இருக்கும் என்று ஆளுநர், பிரிட்டிஷ் ஆளுநர் நினைக்கிறார். பிரித்து பார்த்தால் எழுதியிருக்கிறான் பகத்சிங், நாங்கள் உங்கள் ஆட்சிக்கு எதிராக போர் செய்திருக்கிறோம், நாங்கள் அரசியல் கைதிகள் அல்ல, போர் கைதிகள், அதனால் எங்களை தூக்கிலிடக்கூடாது, துப்பாக்கியவோ பீரங்கியோ வைத்து சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று எழுதுறார். நீ நெருங்க தூக்கல போடுற, அதுக்கு ஏன் என்ன சொல்ற, எதுக்கு சுட சொல்ற அப்படின்னு. என் உடலில் இருந்து உயிர் பிதுங்கி வெளியேறுகிற கடைசி நொடி வரை என் தாய் மண்ணை என் கால் தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார். நீ தூக்கல போட்டி நான் மேலையில போயிடுறேன், என் காலு என்ன சுட்டுக்கொள்ளு, அல்லது பீரங்கி வச்சு சுட்டுக்கொள்ளு, கொல்லு. அவ்வளவு பெரிய பெருமையை, அவ்வளவு பெரிய வாய்ப்பை பிரிட்டிஷ் அரசு பகத்சிங்குக்கும் அவன் நண்பர்களுக்கும் கொடுக்க தயாரல்ல, அவனுக்கு கொடுக்க தயாரல்ல. சரி, தூக்கு தண்டனை தான் உனக்கு, கயிற்றில் தான் நீ தொங்கியாக வேண்டும் என்கிற போது, இந்த கயிற்றுக்கு முன்னாடி நிற்கிற போது அந்த கருப்பு முகமுடியை, பிளாக் மாஸ்கை மாட்ட வரும்போது அதை போடாதேங்கிறான். நான் தொங்கும் போது இதேதான் சொல்கிறான், என் உயிர் பிதுங்கி வெளியேறுகிற கடைசி நொடி வரை என் விழி என் தாய்மண்ணை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும், அதை மூடிடாதேங்கிறான். இதற்கப்புறம் அதே மாதிரி சொன்ன வீரன் சதாம் ஹுசேன் மட்டும்தான். எட்ரா கருப்பங்கி என்றான், நான் உன் மரணத்தை கண்ட அஞ்சவில்லை, உலகம் பார்க்கட்டுங்கிறாங்க. எட்ரா அப்படின்னு. இந்த பகத்சிங் சிறையில் இருக்கிற போது அவன் மரணத்தை கண்டு அஞ்சி இருந்தால் காலையில் தூக்கு, கடைசி நொடி வரை புரட்சியாளர் லெனின் அவர்கள் எழுதிய அரசும் புரட்சிங்கிற புத்தகத்தை படித்துக் கொண்டே இருக்கிறான். யாருக்காவது சாக போறோம்னா படிக்க மனசு வருமானு பாருங்க, அவன் படிச்சுட்டு தான். அந்த இளம் வயதில் அவனுக்கு இருந்த உள்ள உறுதி. நண்பர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், வா பகத்சிங், ஒரு கடிதம் தானே, எழுதி கொடுத்து விட்டு வா, நாம் வெளியில் சென்று இன்னும் வீரியமாக நாம் போராடலாம் என்று சொல்றான். அதுக்கு பகத்சிங் சொல்றான், ஆம் தோழர்களே, எல்லோரையும் போல எனக்கும் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது தான், ஆனால் நாம் வெளியே வந்து போராடுவதை விட உயிருக்கு அஞ்சாமல் மரணக்கயிற்றை நான் முத்தமிடுகிற போது இப்படி ஒரு வீரனை இந்த நாட்டிற்காக கொடுக்க வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் துணிவார்கள். வீரமிக்க இளைஞர்கள் நாட்டின் விடுதலைக்காக போராட விரைவார்கள். அதனால் நான் மரணக்கயிற்றை முத்தமிடுகிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அந்த பகத்சிங் தான் பெரம்பலூர் மாவட்டத்தில் பிறந்த என்னுடைய அன்பு தம்பி அப்துல் ரவூப் அவர்கள். இளவயதில் எல்லோருக்கும் போல திரைப்படம் பார்க்கலாம், அழகிய பெண்கள் பின்னாடி சுற்றலாம், எப்படி எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்கிற கனவு அவனுக்கும் இருந்திருக்கும். என் அன்புடன் பிறந்தார்களே, ஆனால் நான் வாழ்வதை விட என் இனம் எழுவதும் அது வாழ்வதும் தான் முதன்மையானது என்கிற எண்ணம் அந்த வயதில் அவனுக்கு வந்ததென்றால் அவன் பகத்சிங்கின் இன்னொரு வடிவம்.
இங்கே பேசியனுடைய தம்பி கார்த்திக் எல்லாம் குறிப்பிட்டார்கள். இன்புடைய கார்த்திக் எல்லாம் இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடாது, அது குற்றம். ஆனாலும் மாய்த்துக் கொண்டான். ஏன்? அவன் தமிழன். அதற்கு பிறகுதான் அவன் இஸ்லாம். நம்முடைய தாத்தா கண்ணியமிக்கு காகிதம் இல்லத்தவர்கள். காயிதே மில்லத் என்றால் வழிகாட்டி என்று பொருள் தமிழில். அப்புறம் அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்ல போறான். என் தம்பி துருவன் இருக்கிறான். 20 நிமிஷத்தை விளக்கத்தை கொடுக்குறேன். பைத்தியக்கார பிள்ளை நான் பேசும்போதே சொல்லித்தான் பேசுறேன். சாதி தமிழ் சொல்லு இல்ல, ஆணவம் தமிழ் சொல்லு இல்ல, அதனால குடி தமிழ் சொல்லு, பெருமைங்கிற தமிழ் சொல்லு. ஆணவத்திற்கு பெருமை. என்ன ஆணவம் பாரு அப்படின்பான்ல. இந்த கௌரவமும் தமிழ் இல்லை, அதுக்கு பேர் இல்லைன்னா அந்த ஆணவம். ஆணவம்ங்கிறத திமிர்னு கூட சொல்லலாம், குடி திமிர்னு கூட சொல்லலாம். அதை சொல்லித்தான் சொல்றேன். இன்னொரு 2-3 மாசம் 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடிப்பெருமைன்றான். எடுத்த உடனே சீமான் சொல்றதை ஏற்கிறதா? நீ ஏத்துக்காம போ. இது எங்க பிறவி கடமை செய்யறோம். அவங்க பாருங்க, நேரத்தை நினைச்சுட்டான். டேய், நான் உனக்கு சொல்றேன், உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு. அவ்வளவுதான். அண்ணன் பேசுறது அயோக்கிய பேருக்கு புரியல, ஆனா நான் அருமை தம்பி தண்ணிகளுக்கு புரியுது இல்ல. தற்சாலி வரான அவ்வளவு. அதுக்கு போய் விளக்கம் கொடுத்துக்கிட்டு அது என்ன இப்படி பேசிட்டான் அப்படி பேசிட்டான். உன் காலத்தை நேரத்தை இதிலே வீணடிக்காது. ஏன்னா இதையே போட்டுக்கிட்டு இருப்பான். அதனால இந்திய ஆட்சி மொழியாக எது வர வேணும் அப்படின்னு ஒரு விவாதம் நடக்குதுங்க. அந்த விவாதத்தில் நம்முடைய தாத்தாவும் பங்கேற்கிறார். தாத்தா பேர் இஸ்மாயில். இப்ப நேரு எல்லாருங்க, நேரு தான் பிரதமர். இப்போ ஒருத்தன் சமஸ்கிருதம் இருக்கலான்றான், ஒருத்தன் இந்திங்கிறான், ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றான். ஆனால் இந்திய மொழிகளில் எது தொன்மையான மொழியோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கப்படுது. உடனே ஒருத்தர் எழுந்திருச்சு சொல்றாரு, இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்தான் இருக்க வேண்டும். இந்திய மொழிகளிலே மிக மூத்த மொழி தமிழ்தான் என்பதை மறுப்பதற்கு எந்த தொல்பொருள் ஆய்வாளனோ வரலாற்று ஆசிரியனோ கிடையாது. எவனுமே கிடையாது. ஏன்னா தமிழ் தான் மூத்த மொழி. அதுல என்ன சொல்லிடுறாரு, அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை. அதெல்லாம் மார்க்கம், அதெல்லாம் விடுங்க, அங்க தனி பேசிடு. இந்த நேரம் என்ன நினைக்கிறாரு, முஸ்லீம் ஒரு உருதாக இருப்பாருன்னு நினைச்சது. சாய்பு, நீங்க என்ன உருத கேட்பீங்கன்னா நீங்க தமிழை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்றார். தாத்தா எந்திரிச்சு, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். அது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. நான் அல்லாஹ் அப்படிங்கறத தெரியறதுக்கு முன்னாடி நான் அம்மாவை கூப்பிட்டேன்ல. என் தாய்மொழியில நான் அம்மாவை அழைத்த பிறகுதான் ஏக இறைவன் பெயரை அல்லாஹ் என்று அழைக்கிறேன். எப்படி சொல்லிட்டாரு பாருங்க. அதோட எல்லாம் சுருண்டு விழுந்துட்டான். அந்த தாத்தா இருக்காருல்ல, அவர் பேரன் தான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க அதுக்கப்புறம் ஒரு புரட்சியாளர் இருக்காங்க. அது நம்ம உயிர் அண்ணன் பழனி பாபா. அவர் டேய், இந்த மார்க்கம் தான் எங்ககிட்ட வந்தது, நாங்க அங்கிருந்து வந்தவன் இல்ல. ஒன்னே மாதிரி நான் சன்னாப்தி சாஹிப், இந்த மண்ணின் மகன், நான் தமிழன், நான் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை ஏற்றிருக்கிறேன். அது எதனால ஏற்றுக்கிட்டேன்? சனியம் பிடிச்ச நீங்க கோயிலுக்குள்ள போகாத, குளத்துல குளிக்காத, தெருவில் நடக்காத, இந்த கருமத்தை ஒழிக்கிறதுக்கு
இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டோம். இஸ்லாம் இஸ் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன். அதுல தமிழர்கள் இன உணர்வு கொள்ளக்கூடாது. என்ன செய்யணும்? இன வெறி கொள்ளணும். காரணம் நீ இன வெறி இல்லை என்றால் ஆளப்படுவாய், ஒருபோதும் ஆளமாட்டாய் என்கிறார். சாதியாக மதமாக நீ பிரிந்து நின்றால் உன்னை தனிமைப்படுத்துவார்கள், அச்சுறுத்துவார்கள். மொழி இனமாக எழுந்து நின்றால் நீ பாதுகாப்பாக வாழ்வாய் என்று சொல்ற. வலிமை பெறுவாய், பாதுகாப்பாக வாழ்வாய். அவருடைய வாரிசுதான் இல்லை. உலகம் முழுமைக்கும் சார்ந்திருக்கிறது என் உடன் பிறந்தார்களே. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முகமது தர்வீஸ் அப்படி பேசல, அப்படி முழக்கத்தை முன்வைக்கல. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான். நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் என்று இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்று அவ்வாறு மொழி கவிஞன் ரசூல் ஹம்சத்து சொல்லலை. அன்பு உடன் பிறந்தார்களே, நாளைக்கு என் தாய்மொழி அவ்வாறு மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேங்கிறான். அவனுடைய வழித்தோன்றல் அந்த உணர்வின் வெளிப்பாடுதான் அப்துல் ரவுல். மார்க்கத்தை பற்றி அவன் பேசவே இல்லையே. ரசூல் ஹம்சத்தும் சரி, முகமது தர்வீஸும் சரி, மார்க்கத்தை பற்றி பேசவே இல்லையே. மொழியை பற்றி தான் பேசுறான். பாலஸ்தீனத்தில் ஒரு தாய், அவளுக்கு இளம் வயதிலே மகன் தொலைந்து போய்விடுகிறார், காணாமல் போய்விடுகிறார். மகனை பற்றிய ஏக்கம், கவலை அவளை வாட்டி வதைக்கிறது. தேடாத இடம் கிடையாது, விசாரிக்காத உறவுகள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது. பல ஆண்டுகள் கழித்து ஒருவன் வந்து சொல்லுகிறான், உங்கள் மகனை அந்த நாட்டில் பார்த்தேன் என்று. உடனே இந்த தாய் அந்த நண்பனை அழைத்துக் கொண்டு கால்கெடுக்க விரைந்து விரைந்து வேக 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 வேகமாக அந்த நாட்டுக்கு நடந்தே செல்கிறார். மகனை பார்க்க போகிறோம், மகனை பார்க்க போகிறோம், பிரிந்து சென்ற நம் மகனை, நம் அருமை மகனை, நான் அன்பு செல்வத்தை பார்க்க போகிறோம் என்ற ஏக்கத்திலும் தவிப்பிலும் துடிப்பிலும் கால்கள் விரைந்து செல்கின்றன. அதோ உன் மகன் என்று பார்த்து காட்டுறான், நண்பன் காட்டுறான். பாலஸ்தீனத்தில் மொழியில, அவன் மொழியில பேசுறான். தாய் அவன் திரும்பி தாய்கிட்ட பேசுறான். தாய்மொழி தெரியல, மறந்துட்டான். வேற ஏதோ மொழியில பேசுறான். பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு வாழ்கிற இஸ்லாமிய மக்கள்ல யாராவது ஒருத்தர், குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டா தலையை சுற்றி போட்டிருக்கிற முக்காடை எடுத்து கழுத்தை சுற்றி போடணும். தன் மகன் வேறு மொழியில் பேசியவுடன் இவன் என் மகன் இல்லை, இறந்து விட்டான் அவன் என்று தலையை மூடி போட்டிருந்த முக்காடை சுற்றி எடுத்து கழுத்தை சுற்றி போட்டுவிட்டு திரும்பி தன் நாட்டை நோக்கி நடந்துட்டாள் அந்த தாய். அந்த தாயின் மகன் தான் இவன். தாய்மொழியை மறந்துவிட்ட மகன் இறந்து விட்டான் என்று எண்ணிய பாலஸ்தீன தாயின் மகன் இது. அதனால்தான் நபி மொழியை ஏற்று, ஓர் இறையை ஏற்று, இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை அவன் ஏற்றிருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து என் இனம் சாவதை சகித்துக் கொண்டு இருக்க முடியவில்லையே என்று தன் இன்னுயிரை ஈகம் செய்தார். இதெல்லாம் இதற்காக சொல்ல வேண்டியது இருக்கிறது என்றால், அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை உடன் பிறந்தார்களே, வீழ்ந்துவிட்ட எந்த ஒரு இனமும் வரலாற்றில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ளும். உலகெங்கிலும் இனங்களுக்கு வரலாறு தான் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. வரலாற்றை மறந்துவிட்ட இனம் எழுச்சியறவே முடியாது. அதைத்தான் நான் ஒரு தத்துவமாக உங்களுக்கு சொல்கிறேன். வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது.
இதை உங்கள் இதய சுவற்றில் எழுதி வச்சுக்கணும். அப்ப வரலாற்றை கற்பிக்கணும். தன் இனம் செத்து விடக்கூடாதுன்னு ஒருத்தர் செத்துருக்காண்டா அப்படின்னா அந்த ஈகம் போற்றப்படணும். விரும்பிய நடிகனின் படம் வெளிவரவில்லை, ஒரு நாள் தாமதமாயிடுச்சு, 2 பேர் தீக்குள் செத்து விட்டாங்க, விஷங்குழி செத்து விட்டாங்க. இது மாதிரி உலகத்துல கொடுமை எங்கேயாவது உண்டா சொல்லுங்க? அந்த கூட்டத்துக்குள்ளதான் இந்த புரட்சிக்காரன், இந்த விடுதலை வீரன் வர்றான். உங்களுக்கு தெரியுமா, என் உடன் பிறந்தார்களே, தலைவரும் நானும் பேசிக்கொண்டிருக்கும் போது அண்ணன் சொல்கிறார்கள், நம் முன்னோர்களினுடைய தத்துவங்களை, தீரத்தை எல்லாம் பார்த்து படிச்சு நாங்கள் இந்த நிலத்தில் போராளிகளாக இருக்கிறோம், நீங்கள் ஏன் தம்பி அந்த நிலத்தில் வெறும் வாக்காளிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்றார். வெறும் வாக்காளர்கள் தான் வாக்காளிகளாக இருக்கிறீர்கள். நாம் களத்திலே நிற்கிறோம், கழுத்திலே குப்பி இருக்கிறது, கையிலே துவக்கு இருக்கிறது. ஒருவேளை எதிரியின் குண்டு, எதிரியின் தோட்டா நம் நெஞ்சிலே உடலிலே பட்டால் அடுத்த நொடியில் மரணம். எதிரியின் கையில் நாம் சிக்கிவிட்டால் கழுத்திலே இருக்கிற குப்பியை கடிப்போம், சைனைடை, அடுத்த நொடியில் மரணம். இது வீரம் என்றால் இதனினும் மேலான வீரம் அடுத்த நொடியில் மரணத்தை சந்திப்பவனை விட உடலிலே எரியெண்ணெயை கொட்டி அதை தீயிட்டு சிறுக 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 மரணத்தை ருசித்து ரசித்து சாகிறானே தன் நோக்கத்திற்காக, லட்சியத்திற்காக, அவன்தான் ஆக பெரும் வீரன் என்று சொல்றார். இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கணும். அதை என்ன கடைசியா சொல்றாரு பாருங்க, அப்படிப்பட்ட வீரர்கள் பிறந்த நிலத்தில் அந்த வீரத்தை வளர்த்தெடுக்காமல் விட்டுட்டீங்களேங்கிறது. எல்லாரும் உடம்புல தீய குட்டி சாங்க, உயிரை கொடுங்கன்னா யாரும் கேட்கல. சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்ச்சியை முன்னிறுத்தி ஒன்றிணைந்து நீ உயிரை கொடு என்று சொல்லவில்லை, நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை கொடு என்றுதான் நாங்கள் சொல்றோம். அதுக்குதான் இவ்வளவு கத்துக்கிறது. அதுக்குத்தான் என் தம்பி துருவன் கூட வருத்தப்பட்டான். இங்க பாருங்க, ஒரு வாக்கு சேகரிக்கிற ஒரு இடத்துல இவன் தமிழன் என்று நினைத்தால் எனக்கு வாக்குத்தான், இவன் தாழ்த்தப்பட்டவன் என்று நினைத்தால் உன் போற்றாத உன் ஓட்டு எனக்கு தீட்டு என்று பேசிய ஒரே அரசியல் தலைமை நாம் தமிழர் கட்சிதான். ஏனென்றால் நாம் வெறும் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள், வாக்குக்கானவர்கள் மட்டுமல்ல, நம் மக்களின் வாழ்க்கைக்காக, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கானவர்கள். நாம் ஒரு கட்சி நடத்தல, வீழ்ந்துவிட்ட தேசியத்தின் எழுச்சிக்காக புரட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். கட்சினா சமரசம் செய்யும், புரட்சி செய்யாது. தலைவருக்கு வராத சலுகைகளா, அவருக்கு காட்டப்படாத பதவி ஆசையா? செய்யல, அவரு செய்யல. ஒண்ணு வேணாம், செல்போன் டவர், அலைபேசி கோபுரம், அதை இங்க வச்சுக்கிறேன் உன் நிலத்துல, இத்தனை கோடிகள் பேசியிருப்பாங்க, இதை போட்டீங்கன்னா சிட்டுக்குருவி செத்துருமில்லான்னு கேட்கிறாரு. ஆமாங்கிறாரு. அது சாகாத நுட்பம் எப்ப வருதோ அப்ப கொண்டு வா, நான் வச்சுக்கிறேன் போன்றாரு. சிட்டுக்குருவி செத்து போயிடும், அலைக்கோபுரத்தை இங்க வைக்காதேன்னு சொன்னவன பயங்கரவாதி, தீவிரவாதின்னு பேச்சுக்கான். இந்த பையங்கள்லாம் தெருவுக்கு தெரு அனல் மின் நிலையம், அணுகுல, கருமம், கன்றாவி எல்லாத்தையும் வச்சு நாசம் பண்ணவன்லாம் நம் தலைவனை பயங்கரவாதின்றான். ரவுப்பை போல ஈகம் செய்த பிள்ளைகள்,
தமிழ் இனத்திற்கு ஒரு பெரிய ஒரு கொடுமை என்னன்னு இருக்குதுன்னா, மொழியை காப்பாற்றணுமா சாகணும், இனத்தை காப்பாற்றணுமா சாகணும். இனம் செத்து கொண்டிருக்கு, திரையரங்குல கூடிக்கொண்டிருக்கிறான், மதுக்கடையில கூடிக்கொண்டிருக்கிறான். 300 பேர் இருந்து போரை நிப்பாட்டல் போராடிக்கிட்டு இருக்கிறான். 3 லட்சம் பேர் வேகமா வாகனங்கள்ல போய் கொண்டிருக்கிறான். உண்ணாவிரத போராட்டத்தை நானே பங்கேற்று இருக்கிறேன். 300 பேர் தான் இருப்பான். ஆனால் பல லட்சக்கணக்கான மக்கள் விரைந்து சென்று கொண்டிருப்பார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் திரையரங்கை நிறைத்துக் கொண்டிருப்பார்கள். வரிசையில் நின்று மதுக்கடையில் கூடி குடித்துக் கொண்டிருப்பார்கள். கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் நாட்டம் கொண்டு விடுவார்கள். ஆனால் அந்த இனம்தான் அருகிலே இந்த இனக்கூட்டத்தில் பிறந்தவர்களும் அந்த நிலத்திலே விடுதலைக்காக போராடி உயிரை கொடையாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தற்கொலை செய்வது கோழைத்தனம் என்பது சரிதான். வாழ முடியாது, வாழ்க்கையோடு போராடாது, எதிர்த்து போராடாது, வறுமைக்காக, ஏழ்மைக்காக, காதல் தோல்வி, கர்ம தோல்வி, இதற்காக எல்லாம் உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது ஒரு கோழைத்தனம் தான். வாழ முடியாது என்று எண்ணி தன் உயிரை மாய்த்துக் கொள்வது கோழைத்தனம், அது தற்கொலை. ஆனால் பிறர் வாழ வேண்டும் என்பது தன் உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது அது தற்கொலை அல்ல, அது கொடை, அது உயிர் கொடை. உயிர் கொடை. கடையல் வள்ளல் பாரி, ஓரி, பேகன், ஆய், நல்லி, அதிகமான கடையல் வள்ளல். முல்லைக்கு பேரை கொடுத்தான், மயிலுக்கு போரை கொடுத்தான் பேகன், அள்ளி அள்ளி கொடுத்தான், அங்கு கொடுத்தான், இங்கு பொண்ணை கொடுத்தான், பொருளை கொடுத்தான். இவனெல்லாம் வள்ளல் என்றால் உயிரையே பிறருக்கு கொடுத்தவன் எவ்வளவு பெரிய வள்ளல் என்பதை தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். இவர்களெல்லாம் ஏன் நம் குல தெய்வங்கள் என்று போற்றுறோம்? தெய்வம் என்பது எப்படி உருவாகுது? தெய்வத்தின் உருவாக்கம், கருத்தாக்கம் தான் என்ன? ஊர்ல எல்லாரும் உறங்கிட்டு இருக்கும்போது, இப்ப ராணுவம் இருக்குது, ராணுவம் திடீர்னு எல்லையில நின்று ராணுவ வீரர்கள் செத்து வருது, உடல் வருது. ஏன் உங்களுக்கு மரியாதை செய்யற வணக்கம் செலுத்துறோம்? அதை மறந்துடுது இந்திய ராணுவம் வச்சுக்கிறது. நம்ம மறக்காமல் நினைவு போற்றுவதற்கு காரணம் நம்ம மறவது. இப்ப ஐயனாரு, காளி, காளியே சொல்றோம். கொல்லங்குடியில காளி, எங்க ஊர் கொல்லங்குடியில காளி நம்ம அப்பத்தான். அந்த 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 குலதெய்வம் எப்படி வருது? நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் தன்னுடைய கணவர் முத்துவுடனாகத்தேவர் வெள்ளைக்காரனால் கொல்லப்பட்ட பிறகு கோயில் வாசல் வச்சு கொண்டான் தெரிஞ்ச உடனே கணவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று கை குழந்தையை முதுகுல அப்படி கட்டிக்கிட்டு குதிரையில போகும்போது நமது பாட்டியின் படை, அந்த படையிலே தளபதியாக இருந்த நமது பாட்டனார்கள் மருதிருவர்கள் தடுக்கிறார்கள், போக வேண்டாம் அப்படின்னு. அதையும் மீறி தன் கணவனை பார்த்து விட வேண்டும் என்கிற பேரார்வத்தில் செல்கிற போது எப்படி இந்த இடத்திற்கு வேலுநாச்சியார் வருவார்னு காத்திருக்காங்கல்ல கதை. ஏன்னா புருஷன் செத்து கிடக்கிறாருல, வந்தது தெரிஞ்சவனை சுற்றி வளைக்க பாக்குறான். அவனும் தப்பிச்சு குதிரையில் நம்ம பாட்டி காட்டுக்குள்ள ஓடுறான். அங்கே ஒருத்தி ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அவள் பெயர் உடையாள். இந்த பக்கம் வேலுநாச்சியார் வந்தாங்களா? இந்த பக்கம் வந்தாங்களா? வந்தாங்க. எந்த பக்கம் போனாங்க? காட்டி கொடுக்க மாட்டேங்கிற. நல்ல கவனிச்சுக்கணும். நம் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியாரை ஒரு ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற உடையாளுங்கிற பெண் காட்டி கொடுக்க முடியாதுங்கிறான். வாழ உருவுறான் வெள்ளக்காரன். இடுப்பு நேரம் துண்டா விட்டான். 2 துண்டா உடல் விழுகிறான். துடியாமல் சாகிற எல்லோரையும் நம்முடைய மூதாதைகள் காளி என்றுதான் அழைக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அப்ப 2 துண்டா வெட்டி விழுந்ததனாலே வெட்டு உடையால் காலி ஆயிடுறான். அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம குலதெய்வமா இருக்குது. இப்படிதான் உருவாகுது குலதெய்வங்கள். ஐயனார் எப்படி வர்றாரு? கருப்பணசாமி எப்படி வர்றாரு? வேற்று கிராமத்தவர்கள் வேற்று நாட்டு உள்ள வந்து நம்ம ஆடுகளை, மாடுகளை, ஆணிரைகளை, ஆடுகளை, வளங்களை, பொண்ணு பொருளை திருடி விடக்கூடாதுங்கிறதா ஊர் எல்லையில வந்து தீப்பந்தத்தை ஏந்தி வேல் அருவா, வேல் கம்பு அருவாலை வச்சு காவல் காத்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஊரலையில சண்டை நடக்குது.
சண்டை நடக்கும்போது அங்க கொன்னுட்டு போயிடறான். விடிய கால ஊர் வந்து பார்க்கும்போது ஊருக்குள்ள எதிரியை நுழைய விடாம தடுத்து நம்ம பாட்டன் செத்து கிடக்குறான். அவன் என்ன ஆயிடுது, ஊர் எல்லையிலேயே அவனை காவல் தெய்வமா வைத்து ஐயனார், கற்பனையசாமி, முனியசாமி என்று நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படி ஊரை காப்பாற்ற செத்தவர்கள், குடியை காப்பாற்ற செத்தவர்கள் நம் குலதெய்வங்கள் என்றால் நம் இனத்தை காப்பாற்ற உயிரை கொடுத்தவர்களும் நம் குலதெய்வங்கள் தான் என்பதை இளைய தலைமுறை தம்பிதங்களில் சொல்லுங்கள். இஸ்லாமிய மார்க்கப்படி படம் வைக்கக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது, பூ போடக்கூடாது. அதை தாண்டி நாம் செய்யும் ஒரு தமிழ் மகனுக்கு செய்கிற கடமையா செய்யும். நீங்க என் தம்பி ஹுமாயூன், நான் சைதீச பாண்டியன், புகழேந்தி எல்லாம் போனோம் பஞ்சாப். பொற்கோயில் என்ன இருக்குதுங்க, சிலையெல்லாம் கிடையாது, மந்திரம்லாம் கிடையாது, ஓம் சுக்லாம்பிரதம் கலாம்பிரதம்லாம் ஒன்றும் கிடையாது, சசிவர்ணம் காசிவர்ணம் போல ஒன்றும் கிடையாது. பாட்டு ஒரு பக்கம் புகழ்ந்து பாடுறான் மாவீரர்களை, இன்னொரு பக்கம் போருக்கு போகிற போது எழுச்சி பாட்டு இருக்கும்ல, எழுச்சியான பாட்டு உடுக்கு அடிச்சு பாடுறான். அந்த பாட்டை கேட்ட உடனே துவக்கையோ வாழையோ தூக்கிட்டு போருக்கு போகணும்னு தோணுது, உணர்வு எழுச்சியை தூண்டுறான். அது ஒரு பக்கம் நடக்குது. ஒரு நாள் 2 நாள்ல நாங்க போனதுக்காக வஞ்சியில தினம் நடக்குது, மழை புயல் வெயில் எல்லாத்தையும் நடக்குது. பாடுறான்னா யார் உள்ள இருக்கிறான்னா நாங்கள் நினைவிடம் வைத்திருக்கிறோம். அதனால அதன் மீது ஜக்மோகன் சிங் சொல்றார், யாருன்னா மாவீரர்கள், அவர்கள் குலத்தை காக்க போராடிய வீரர்களின் நினைவை போட்டு அப்படி தங்கத்தில் அப்படி துணியை அப்படி மூடி பொன்னால் அப்படி அலங்கரிச்ச உள்ளரங்கங்களை வச்சு, அதான் பொற்கோயில். உட்கார்ந்து சத்தம் ஒருத்தம் பேசுறது இல்லை, கை சைகைதான் போடுங்க, கும்பிடுங்கன்றான், செய்யுங்க. அமைதியா இருந்து அப்படியே வணங்கிக்கிட்டு ஆண் பண்ணலாம் போயிட்டு இருக்கு, கலைஞ்சு போயிட்டே இருக்கு. பல தரங்களில் பல வீரர்களை சின்ன சின்னதாக வைத்து அவர்கள் நம்முடைய மாவீரர்களை போல அவர்களுடைய மாவீரர்களின் நினைவை அவன் போச்சுக் கொண்டே இருக்கான். நம்மகிட்ட அதிகாரம் வந்ததுன்னா என்ன நடக்கும், அதே மாதிரி பொற்கோயில் போல ஒண்ணு கட்டி இப்படி மாவீரர்களின் நினைவை வச்சு அவர்களுடைய வரலாற்று குறிப்பை பதிவு பண்ணி, இல்ல தெண்ட கருமாங்கிறவங்களுக்கு திராவிட இடுகாட்டை ஒவ்வொருத்தரும் 39 கோடி 60 கோடி 70 கோடியில இவன் சமாதி கட்டும் போது, நான் என் இனம் முன்னோர்கள் கட்ட மாட்டேன்னா என் மாவீரர்கள் கட்ட மாட்டேன்னா கட்டி எப்படி எழுதுவேன் பாரு, இது வரலாற்று நாயகர்களின் வாழ்விடம், வருங்கால தலைமுறையின் வழித்தடம் என்று எழுதிக்கிறேன். நீ உள்ள போனீனா வெளியில வர 3 நாள் ஆகும். இவன் உன்னுடைய மூதாதை பூலித்தேவன், அவனுடைய வரலாறு. இது உன்னுடைய முப்பாட்டன் தீரன் சின்னமலை, இது உன்னுடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார், இது மாமன்னர்கள் மருதிருவர்கள், இது உன்னுடைய வீர பெரும்பாட்டன் அழகுமுத்துக்கோன், இது வீர பெரும்பாட்டன் சுந்தரலிங்கனார், இது இன்னொரு பெரும்பாட்டன் பெரும்பிடுகு முத்தரையர், இது பண்டார வன்னியன். இவர் பண்டார வன்னியனுக்கு செல வச்ச ஒரே தலைவன் நம்முடைய தலைவன் தான். பாடினால ஒரு தம்பி, பண்டார வன்னியனின் வாரிசல்லவா பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, அப்படி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணன் கேட்டு இந்த பதிவை எடுத்து நல்லா கொண்டு போய் போடுங்க, இங்க நல்லா கொண்டு போய் போடுங்கன்ற. என்ன போட்டாலும் இங்க என்ன ஏறப்போகுது, மண்டையில என்ன ஏறப்போகுது? பிரபாகரனா ரஜினிகாந்தா, விஜயா அஜித்தான்னா விஜய் அஜித் ரஜினிகாந்த் தானே, பிரபாகரன் டெரரிஸ்ட் ஆயிடுச்சப்பா. திரையில் அக்காவை கற்பழிக்க வந்தவன், தங்கச்சியை கற்பழிக்க வந்தவன், அம்மாவை கொலை பண்ணவனோட சண்டை போட்டா அவன் ஹீரோ. தரையில் நிஜத்துல கற்பழிக்க வந்தவனை தடுத்து போரிட்டு அவன் பயங்கரவாதி. இப்படி ஒரு இனத்தை உலக வரலாற்றுல எங்கேயாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க? சபிக்கப்பட்டுச்சு, இந்த இனம் சபிக்கப்பட்டுருச்சு. மதம் மாறிக்கொள்ளக்கூடியதா இருக்குது, இனம் மாறிக்கொள்ளக்கூடியதா இருந்தா நான்லாம் என்னைக்கோ மாறி இருப்பேன். தாடியை டர்பனை வளர்த்துட்டு சீக்கிய நான் மாறி போயிருந்திருப்பேன். ஒன்றும் இல்லை, அப்படி டர்பனை கட்டி தாடி இப்ப கூட ஒன்றும் தப்பு இல்லை, போயிடலாம். பஞ்சாபி கத்துக்கணும்,
கத்துக்கிட்டே வாங்கடா போகும்டா, எங்களோட மாரடிக்கல செக் கருமம் வர வர வர. அதான் அவ்வளவு பேரும் அறுவால வேலோட வாழோட நிற்கிறேன், காசு வாங்கினா ஓட்டுக்கு கையை வைக்கிட்டான். தமிழ்நாட்டில் தெருவில் மக்கள் கூடி போராடிட்டாங்க. எங்க தெருவில் காசு கொடுக்கலைங்க. இதாங்க இது உணர்வு செத்து போன உணர்வு சூடற்ற ஒரு இனக்கூட்டத்தினால அண்ணன்மார் உயிரை காக்கணுமா, தங்கச்சி சாகணும். செங்குடி தன் இனம் இன்னொரு தாய் நிலத்தில் கொல்லப்படுவது தெரியாமல் இந்த இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களை கவனத்தில் இழுக்கணுமா, தம்பி முத்துக்குமார் சார். காவிரில தண்ணி வரல கவனம் இல்லாம திரியடா, அதுக்கா தம்பி விக்னேஷ் சாகர். அவன் உடம்பில் நெருப்பை கொட்டி உடம்பில் நெருப்பை ஏற்றி நம் உணர்வை சூடேற்றி எழுப்புறான். ஆனால் நாம தான் பேசிட்டுமே வெளியே பெரும்பாலானவர் என்ன பண்றான், அந்த நேரம் விக்னேஷ் அவர் மூளையை செலவு பண்ணிடுறாருங்க. அவர் உணர்வை பற்ற மாதிரி பேசி உணர்ச்சியை தூண்டிடுறாருங்க. ஆமா, நான் லேகே மாட வைக்கிறேன், உணர்ச்சியை தூண்டுறது பைத்தியக்கார பயில சொல்ல எவ்வளவு வலி இருக்கும் பாருங்க. இந்த நாட்டுல ஊடகங்கள்ல ஈழ விடுதலைக்கு எதிராக, கச்சத்தீவு மீட்புக்கு எதிராக, காவிரி நதிநீர் உரிமைக்கு எதிராக, முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை எதிராக, இனப்படுகொலைக்கு எதிராக விவாதிச்சிட முடியுதுங்க. விவாதிச்சுட்டு பத்திரமா வீட்டுக்கு போயிட முடியுதுங்க. இவரெல்லாம் வந்துங்க ஒரு பாசிசமா பேசுறானே. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள், அந்தந்த மாநிலங்களில் எவ்வளவு தொலைக்காட்சிகள், அல்ல கர்நாடகாலேயோ கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ அல்லது பீகாரிலேயோ குஜராத்திலேயோ ஒரு பொது விவாதத்தில் ஒரு பொது சிக்கலில் ஒரு தமிழன் பங்கேற்று பேசினான், தன் இனம் சார்பாக விவாதித்தான், விவாதித்து பத்திரமாக வீட்டுக்கு போனான், முதல் விவாதத்துக்கு அழைக்கப்பட்டான் என்கிற செய்தியாக இருக்கார். சொல்லு நீ சொல்லு. 1.25 கோடி பேர் தமிழர்கள் கர்நாடகாவில் வாழும். காவிரி நதிநீர் உரிமைக்காக நாம் போராடும் போது அடிச்சு விரட்டி நம்மளை தெருவில் நம்ம அக்கா தங்கச்சிலாம் சொந்த நிலத்துக்குள்ளேயே சொல்றான், நம்ம நாடுங்கிறான், நம்ம நாட்டுக்குள்ளேன்னு வச்சுக்கிறோமே. அப்போ நாங்க பட்டி வாயை கட்டிக்கிட்டு அகதியா வரும்போது என்னத்தை பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? இங்க அங்க ஒரு மனித உரிமை பேசுகிறவன், அங்க ஒரு நடுநிலையாளன், அல்லது அந்த தொலைக்காட்சி விவாதங்களை ஒரு தமிழன் அமர வைக்கப்பட்டான், தன் இனத்தின் உரிமைக்காக பேச அனுமதிக்கப்பட்டான் என்கிற செய்தி நீங்க யாராவது பார்த்துக்கொண்டா? அப்படியேதான் பேசிட்டு அவன் தொலைக்காட்சி விட்டு கீழே இறங்கிட முடியுமா? நாம ஏன் அனுமதிக்கிறோம்? ஆக பெரும் ஜனநாயகவாதிகள், நம்மள மாதிரி உலகத்துல ஜனநாயகவாதிகள் எவனுமே கிடையாது. என் மொழி தெரியாதவன் ஊமை சீமை, என் மொழி தெரியாதவன் பிசாசு அரேபியன், என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் ஆங்கிலேயன். அதே காலகட்டத்தில் ஒருவன் எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர், நம்ம பாட்ட கலியன் பூங்குன்றன. பாருங்க, உலகத்தில் எவ்வளவு இலக்கியங்கள் எவ்வளவு இருக்குது. உலகம் தழுவி பாடிய ஒரு இலக்கியத்தை காட்டிடு, ஒரு இலக்கியத்தை காட்டியிருப்பா. கம்பன், கபிலன், இளங்கோ, வள்ளுவன் எல்லோரும் உலகம் 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 என்று உலகம் தழுவிதான் நேசித்து பாடியிருக்க. எத்தனை குரல்ல சொல்லலாம், எவ்வளவு பாடல்களை சொல்லலாம். காரணம் இவன் பேரன்புக்காரன். அதுல தமிழர்களுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் தான் அவன் பேர பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை தந்துச்சு. அதனாலதான் இந்த புள்ள தீக்குளிச்சி சாக வேண்டியது இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி பல பேர் சாக வேண்டியது இருந்துச்சு. இதுல என்ன வலினா, மொழி செத்து விடக்கூடாதுன்னு நமது முன்னோர்கள் செத்தாரு. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுங்களா? நம் மொழி செத்துருச்சு. செத்துருச்சுங்கிறோட நான் சொல்ல மாட்டேன், சாகடிக்கப்பட்டுருச்சு. யாரால? திட்டமிட்டு திராவிட திருடர்களால. அன்பிற்குரிய பிள்ளைகளே, இந்த வரலாற்று உண்மையை நீங்க உணர்ந்துக்கணும். இந்தியாவில எத்தனை மாநிலங்கள், எல்லா மாநிலங்கள்லையும் இந்திய திணிக்கிறாங்க.
இந்த மாநிலத்திலையும் போராட்டம் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் எழுது. ஏனென்றால் இந்த நிலப்பரப்பு முழுதும் வாழ்கிற ஒரு கூட்ட இனக்கூட்டத்துக்குள்ள ஒரே ஒருத்தன் தான் தூய இனமா இருக்கான், பியூர் ரேஸ், தமிழ மட்டும்தான் இருக்கான். கன்னடரா தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து, தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பிறந்த பிள்ளை, தெலுங்கா தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பிறந்த பிள்ளை, மலையாளமா தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பிறந்த பிள்ளை. எப்படி பிறக்குது? வணக்கம், நமஸ்காரம், சோறு, சாதம், மிளகுச்சாறு, ரசம், அதான் கதை முடிஞ்சு. சாப்பிட்டீங்களா நீங்க? போஞ்சே ஸ்ரீராம். ஒரே இதுதான். இது மொழி திரிவில் உருவான இனங்கள். அப்படிதான் வந்துருச்சு. முகலாயம் வந்தான், போர்ச்சுகீஸ் வந்தான், பொல்லாண்டார் வந்தான், பிரிட்டிஷ் வந்தான், விஜயநகர பேரரசு வந்தது, மராட்டிய வந்தான், படையெடுத்தான், பண்பாட்டை சிதைத்தான், மொழியை அழித்தான், இலக்கியத்தை மறைத்தான், வழிபாட்டை சிதைத்தான், எல்லாவற்றையும் அழித்து சிதைத்து இத்தனை ஆண்டுகள் ஆண்ட பிறகும் எழுந்து நாங்கள் தமிழர்கள் என்று நிற்கிறான் பருவம். அவன் இலைய வெட்டினான், கிளைய வெட்டினான், அதை வெட்டினான், வேற வச்சுக்கிட்டு இன்னும் தலைச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. நாங்கள் தமிழர்கள். இந்த உணர்வு இன்னைக்கு ஊன்றி திளைத்து மேலே எழுகிறது என்றால் தமிழின வரலாற்று அதற்கு ஒரே ஒருவன் தான் காரணம். நம்முடைய தலைவன் மேதகு பிரபாகரன் தான். அவனும் பிறக்கலைன்னு வச்சுக்க, முடிச்சு தெளிவு. அவனும் பிறக்கல, அவனையும் நாம் பார்க்கலன்னா உனக்கு கத்துறது கலந்துருக்கு. இத்தனை பேரும் கூட குடியிருந்திருக்க மாட்டேன். எங்க இருந்திருப்ப? நீங்க ஏதாவது படம் ஓடுதாடா, இங்க பக்கத்துல ஏதாவது என்ன படம் ஓடுது அதை போய் பார்த்துட்டு இருந்திருப்ப. எல்லாம் சிக்கல். இங்கே அது இனம் செத்து விடக்கூடாதுன்னு செத்தது. அந்த நிலத்துல விடுங்க. அந்த நிலத்துல நான் நிற்கும் போது ஒரு 50,000 பேர், அதுக்கு பிறகு போர் சூழல்ல கடை எழுதிக்கிட்டு ஒரு 10,000 பேர், 15,000 பேர், 60,000-60,000 பேருக்கு உயர்ச்சி ஆகும். மக்களில் லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற முடியாமல் உயிரினம் செய்தது. இந்த நிலத்துல தம்பி ரவுப்பு தொடங்கி முத்துக்குமார், அதுக்கப்புறம் நீங்க பாக்குறீங்க எத்தனை பேர். ஆனால் இனம் செத்து விடக்கூடாது என்பதற்காகவும் பலாயிரம் பேர் செத்தான். ஆனாலும் ஒரு கொடுமை, நம் இனம் செத்து விட்டது. சாக விடாமல் தடுப்பதற்கு யார் செஞ்சிருக்கணும்? அதிகாரங்கள். எந்த அதிகாரம் நம் இனத்தை கொன்று குவித்ததோ அதற்கு நாம் உருவாக்கிய அதிகாரமும் நாம் நிறுவிய அதிகாரமும் துணை நின்று துரோகத்தை செய்து. தலைவர் சொல்றாரு, எதிரியை கூட நம்ம மன்னிக்கலாம், துரோகியை ஒருபோதும் மன்னிக்க கூடாது. ஒரே வார்த்தையில முடிக்கிறார், எதிரியை விட்டு வை, துரோகியை சுட்டு வைங்க. இருந்து கேட்பான வரவா, என்னவா அவனுக்கு பண்ணாதான் அவனுக்கு பயம் இருக்கும் அப்படின்னு. அவர் செஞ்ச அரசியல் வேற, நான் செய்யற அரசியல் வேற. இது ராணுவ அரசியல், இது மக்கள் அரசியல். அண்ணன்னா சுட்டுட்டு போவார், தம்பினா விட்டுட்டு தான் போகணும். அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்க கையிலையும் ஆயுதம் இருக்கு, எங்க கையிலையும் ஆயுதம் இருக்கு. நான் கொஞ்சம் கவனம் என்னை பொறுத்து தள்ளிட்டு போயிடுவான். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அறிக்கை போறதா நடக்குங்க. அது நான் ஒரு திருப்பி அறிக்கை போடுவேன், அதை அக்க போறது போயிடுவேன். போட என் பேர் பேச்சு போட. என் பிள்ளைகளையே நீ அதுக்கு நேரம் செலவழிக்காதீங்க. கார்த்திகையோ, துருவனையோ, அபுவையோ, இமாயோ, விடிய பேச்சு போட, பேசிட்டு போட. திரும்ப திரும்ப உங்களுக்கு கருத்துக்கு அறியாமையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் போதிக்கலாம். பொறாமையில் பேசுபவனுக்கு என்ன கற்பிச்சாலும் புரியும். இவர் பெரிய இவராகும், அவர் பெரிய இதாகும். கொடைக்கானல்ல பெரிய எஸ்டேட் ஆமே, பொண்டாட்டி பேர்ல இருக்காம இருக்கு. அது என் மாமியார் தப்பிக்கல. ஏன் உன் மருமையின் பேர்ல எழுதாம உன் மக பேர்ல எழுதுனா? எனக்கு ஒண்ணும் வேணாம், என்னை ஆட விடுன்னு சொன்னான்.
வீடு இல்லாம வீதியில வீடு விட நாளைக்கு புறம் காலையில இருந்து என்னென்ன வேலை வீடு தேடுறதா? வீடு நல்லா இருக்க யாருக்கு? சீமானுக்கு. போயிட்டு வாங்க. அதாவது இங்க பாருங்க, நாட்டையே கூட அடைஞ்சிடலாம் இருக்கு. வாழ்றதுக்கு ஒரு வீட்டு அடையிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவ்வளவு பிரச்சனை. இங்க என்ன தெரியுமில, முன்னாடி திரைப்படத்துறையில் இருக்கும்போது சினிமாக்காரனுக்கு வீடு கிடையாது, வாழ்வதற்கு பொண்ணும் கொடுக்க மாட்டார்கள், வீடும் தர மாட்டார்கள். ஆனால் திரைப்படத்தில் நடிக்கிறவனுக்கு, சினிமாக்காரனுக்கு ஆள்வதற்கு நாட்டை கொடுத்து விடுவார்கள். இது காரணம் என்ன? மனநோய். மனநோய். இவனுக்கு எதுக்கு தத்துவம், கோட்பாடு, கொள்கை ஒரு இளவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. கவர்ச்சி, திரை கவர்ச்சி இருந்தா போதும். அதை ஆங்கிலத்துல கஸ்மாட்டிக்கா இருக்காரு, என்ன தேஜஸா இருக்காரு, ஆசிட்டா மூங்கில இதே வேலை பேசுறதுல கஸ்மாட்டிக்கா இருக்காரு. இந்த மண்ணின் மகன் நான் கருப்பதான் இருப்பேன், இப்படிதான் இங்க இருப்பேன். நான் இப்படி இருக்கிறதுக்கு நான் யாரு காரணம்? என் முன்னவர்களை போய் செருப்பாலடி. அவன் எச்சம் தானே நானு, அவனுடைய மிச்சம் தானே நானு. அது கலப்பு இல்லாம நாங்க இருக்கோம்லடா, இன்னும் கருப்பா. அதையே நீங்க பாராட்டணும். நீ பெண்ணையா இருந்தா தான் எங்களை சந்தேகம் பண்ணும், ஏதோ பிரச்சனை இருக்குடா அவனுக்கு. சந்தேகம் பண்ணும்ல. அதனால இவங்களுக்கு வந்து பிரச்சனையே. ஒரு தடவை பாண்டேட்ட கேட்டேன். பாண்டே வந்து லீக்வானியுடைய சர்வாதிகார ஆட்சி, அதுதானே பாண்டே நான் சொல்றேன், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறைன்னா அதுல என்ன பிரச்சனை? சொல்றது நீங்க கருத்துல பிரச்சனை கிடையாது. அப்ப என்ன பிரச்சனை? சொல்றது நீங்கிறதான் பிரச்சனைங்களா? சத்தியமா சொன்ன அண்ணே, நீங்க சொல்றத நான் 100 விழுக்காடு ஏற்கிறேன். அப்ப என்னதான்டா பிரச்சனை? சொல்றது சீமான்ங்கிறதான பிரச்சனை. இப்ப நான் இன்னும் பேரக்கரை மாத்திக்கணுமா, இல்ல வேற ஏதாவது தீக்குளிச்சு சிவப்பா வரணுமா, இல்ல எப்படி கொடுமது? அதுதான் பிரச்சனை. ஒன்றை என் பிள்ளைகளுக்கு நான் கற்பிக்க கடமைப்பட்டவன்கிற முறையில், இந்த பிள்ளைகளுடைய ஈகம் இருக்குல்ல, அந்த நிலத்தில் நம் மாவீரர்களுடைய உயிரீகம் இருக்குல்ல, இந்த நிலத்தில் மொழிக்காக செத்தவனுடைய ஈகம் இருக்குல்ல, இதை வீணாக போக விட்டுவிடக்கூடாது, வீணடிக்க விட்டுவிடக்கூடாது. அதுபோல ஒரு இனத்துரோகம் உலகத்திலே கிடையாது, வரலாற்று அதுபோல ஒரு துரோகம் கிடையாது, கிடையவே கிடையாது. அதனாலதான் திரும்ப திரும்ப வாழ வேண்டிய வயதுல ஒருத்தவன் உன் இனத்துக்காக உயிரை கொடுத்துருக்காண்டா, அவன் உடலுக்கு தீ வச்சிட்டான்டா, நீ தீ வைக்க வேண்டியது ஒண்ணு இருக்குது. என்னது? உன்னுடைய குடிப்பெருமை சாதி இருக்குல்ல, அதுக்கு ஒரு தீ வைக்கணும். மத உணர்ச்சி இருக்குல்ல, அதுக்கு ஒரு தீ வைக்கணும். ஈகோ, ஈகோவை என்ன சொல்லணும்? ஈகோன்னு சொல்லிடணும். அந்த தாண்மைக்கு ஒரு தீ வைக்கணும். தன்னை முன்னிறுத்திக்கிற போக்கு, அதுக்கு ஒரு தீ வைக்கணும். அப்ப எதை முன்னிறுத்தணும்? தன்னை முன்னிறுத்தாது தான் பிறந்த இனத்தையும் தான் பிறந்த மண்ணையும் முன்னிறுத்தி வேலை செய்யும். அதான் முக்கியம். மேடையில் ஏறி பேசுற துருவனுக்கு கைதட்டு விழுது, அபுவுக்கு விழுகுது, கார்த்திக்கு இது போன காலத்துக்கு பயங்கரமா கைதட்டுறான். உடன் பிறந்தானுக்கு தான் கைதட்டுறான், உடன் பிறந்தானுக்கு தான் கைதட்டுறான். நீ போட்டு கொடுத்த மேடல் இருந்து வச்சுதான் அண்ணனை கைதட்டு வாங்கிட்டு இருக்க. அதுதான் அந்த கதை தான் சொன்ன பாருங்க. ஒரு தீக்குச்சியை எரிய விட்டா, தீவத்தை ஏற்றினா பல ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்றி கொண்டு போகலாம். ஆனால் எரிஞ்சது யாரு? ஒரு தீக்குச்சி. அந்த தீக்குச்சி தான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முதன்மையானது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம தம்பி அப்துல் ரவுப், சில பேருக்கு அண்ணன், எனக்கு தம்பின்னு வச்சு. என்னைக்காவது ஒரு நாள் அரணையூர்ல இருந்து ஒரு அண்ணன் வருவான். அவன் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா பேசிட்டு போவான்னு அவன் நினைச்சிருப்பான்னு நீ நினைக்கிறியா? இப்படி பல எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க, தன்னுடைய ஈகத்தை போற்றி கொண்டிருப்பான்னு நினைச்சிருப்பான்னு நினைக்கிறியா? அப்படிதான் முத்துக்குமார் நினைச்சு சத்தானா?
தங்கை செங்கொடி மகளிர் பாசறைக்கு அண்ணன் சீமான் வந்து குறியீடா அன்னைக்கு பேசினவன் அழுதவன்லாம் இப்ப எங்கய்யா? எங்க முத்துக்குமார் பின்னாடி அப்படியே பேரணியில் ஐயோ முத்துன்னு போனவங்க எந்த பக்கம் செத்து கிடக்கிறான்? அது அந்த ஒரு நாள் கூத்து, அது ஒரு நாள் உணர்ச்சி அது அல்ல. சரி, இவர் யாருக்காக செத்தாரு? ஈழ மக்களுக்காக. இப்ப ஈழ மக்களுக்கான இத்தனை கட்சி ஈழத்தாதரி ஏன் ரவுப்பு போட்டுல? சரி, செங்கோடி 7 பேர் விடுதலை எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. 7 பேர் அண்ணன்மார் விடுதலைக்கு 3 பேர் தூக்கிற உயிர் மரண தண்டனை ரத்து செய்ய சொல்லிதான் தீக்குளிச்சா. ஏன் நம்மளை தவிர யாரும் செங்கோடியை போற்றுவதில்லை? இனச்சாவை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. ஈழ விடுதலை அதுக்காக தானே செத்தா முத்துக்குமார். ஏன் அவனை போற்றுவதே இல்லை? ஏன் போற்றுவதில்லை? பிரபாகரன் தனக்கென்று நாடடைய போராடினாரா? தான் பிறந்த இனத்திற்கென்று நாடடைய போராடினாரா? ஒரு இனத்திற்கென்று நாடடைய போராடிய ஒருவனை ஏன் இந்த நிலத்தில் பயங்கரவாதி என்று படி சுமத்தினார்கள்? ஏன் அவனை தள்ளி வைத்தார்கள்? தருதலைகள்கிட்ட நாட்டை கொடுத்த தலைவனை நீ பயங்கரவாதின்னு சொல்வதை நீ எப்படி சகித்துக் கொண்டு படுத்திருக்க? உன் இன விடுதலைக்காக நீ தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து உலக அரங்கிலே உயர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுத்த 50,000 மாவீரர்களில் ஒருவனுக்கு கூட பூ போடாத கட்சி இந்த திமுக. எப்படி ஓட்டு போடுற மானங்கட்டு புடி? எப்படி போடுற? எப்படி போடுற? ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி ஒரு பூவை போட முடியல. அப்ப இவர்கள் யாருக்கானவர்கள்? உன் மொழிக்கா? உன் இனத்திற்கா? உன் உணர்வுக்கா? உன் உரிமைக்கா? எதற்கானவர்கள்? உன் வாழ்வின் பாதுகாப்பிற்கா? எதற்கானவர்கள்? உன்னை ஏற்றி பிழைப்பார்கள், உன்னை ஏமாற்றி வாழ்வார்கள், எல்லாவற்றையும் வசதியாக மறப்பார்கள், தங்கள் வசதிக்காக மறப்பார்கள். இப்ப கேள்விகள் என்ன? பரதேசிங்க வா, துரைமுருகனும் பேசுனது அவதூறுங்கிற, அந்த மாரிதாசன் பேசுனது அவதூறுங்கிற. துரைமுருகன் கைது வந்து ரூபாய் கண்டிக்க மாட்ட, 4 மாசம் பிணை தராம இழுத்தடிக்குது உங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒவ்வொன்னா தர்க்கம் பண்றாரு. ஆனா மாரிதாசன் நாளே நல்ல வழக்கை பாஸ் பண்ணி அடிச்சு வெள்ள போன அனுப்புதடா. நீ போய் அப்ஜெக்ஷனே பண்ணலையே, அரசு வழக்கறிஞர் போய் எதே நிக்கலையே. யாரா உண்மையான சங்கி? திமுக தான்டா சங்கி. சொங்கி பயலுடா. யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? செருப்பு பாரு, எப்படிப்பட்ட செருப்பு? ஜனநாயகவாதியாக என்னை இருக்கும்படி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்க பொறுப்பு. என்னை வெறிகொள்ள வைக்கிறாத, சிக்கலாயிரும். அப்படியே உள்ள அடக்கி 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 என் பொண்டாட்டி மறுபடி கராத்தே பேச்சுக்கு போங்கிறா. வேணான்னு விலகி நிற்கிறது காரணம் இதுதான். சிக்கலாயிரும், தொலைச்சு போடுவேன். வந்த நாயெல்லாம் சங்கி சங்கி, இதுக்கு ஒரு தடவை ஆடடா ஜிங்கி ஜிங்கின்னு ஆட மாரிதாச விட்டான ஆட ஒரு தடவை. நாயே, என்னை பேசலன்னா உனக்கு 4 வீட்டுல கஞ்சி ஊத்த மாட்டான். நான் புலிங்கிறதுனால உன்னை ஓய்னு ஒரே அடி அடிச்சு கொல்லணும். என்னத்தை ஒன்னெல்லாம் அடிச்சு கொண்டு ஜெயிலுக்கு போற கடை ஆத்தால பெண் பெற்று வளர்த்துருக்கேன் சொல்லு. அதுக்காக இவ்வளவு கலைகள் எல்லாம் சிலம்பு கராத்தே குஸ்தி பஸ்கி எல்லாம் கற்றுக்கிட்டு இப்பேற்பட்ட தலைவனின் பிள்ளையா இருந்துட்டு இருக்கேன். நான் பயிற்சிக்கிற பயில உயிரோட இருக்குன்னா ஒழுங்கா ஓரமா போய் இருந்துட்டு நிம்மதியா படுத்து என்கிட்ட திட்டி பொழைச்சிட்டு போங்கடா. போற ஒரு வாரியம் கிடைக்குதா? ஏதோ பெயிண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்குது, ஏதோ பழைய 1 வரைக்கும் விற்கிறது கிடைக்குதா? ஏதோ பொழைச்சிட்டு போ 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 போ. கட்சி நடத்துறதுக்கும் உனக்கு கொள்கை கோட்பாடு இல்லை, குடும்பம் நடத்துறதுக்கும் காசு கட்சி இல்லை. எல்லாம் எங்களை பேசிட்டான். கால கொடுமை. என் தம்பி எல்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. அது புகழலாம் சும்மா டே சும்மா இருற. இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவனை என்னை மாதிரி பக்குவப்பட்டு போயிட்டு போறாங்கன்னு என்ன தேவை? அவ சொல்லுவா, நான் சொல்லுவேன், அவ கோவப்பட அதான் பண்றேன். விடுறா கர்மம், நல்லா இருந்துட்டு போறாங்கடா விடுறா. அவங்க மனசாட்சி வீட்டுல தூங்கும்போது உறுத்துங்க. சீமான பேசலாம் நமக்கு ஒண்ணும் இல்லை. அது காரணம் நீ தானே.
அண்ணனை திட்டானா, அண்ணனை திட்டானா, என்ன திட்டான்? 400 பேரோட பார்க்காத 40,000 பேரை ஆக்கி விட்டுறது நீதான். அந்த கர்மம் முடிச்சவன் அது எதுவா இருந்தாலும் என் முகத்தை போட்டுறான். நான் பாக்க எல்லாம் இது சம்பந்தமே இல்லாத இங்கேயும் என் முகம் இருக்கு, இது எதுக்கு என் முகம்? அது திறந்து பார்த்தா என் செய்தியே இல்லை. இப்ப ஏன் மூஞ்சி எதுக்கு போட்டான்? என்னடா அது? எந்த பாட்டுல இருந்தாலும் என் லெவல ஓட்டி விட்டுறான். அது விஷத்திலே ஓட்டுறான், ரசத்திலே ஓட்டுறான். கர்மம் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்னது அதான் வேதனையான நேரங்களில் சிரிக்க வேண்டிய நிலைமை தள்ளிட்டாங்க நம்மள. அது ஆற்றாமை என்ன பண்றது? கோவத்தை சிரிச்சு கிரிச்சு மனுப்பி தப்பிச்சுக்க வேண்டியதுதான். வெறி வந்துருச்சுன்னா சிக்கலாயிடும்ல. அது நான் என்ன உங்களுக்கு சொல்லுவேன், இத்தனை 1000 பேர் இளைஞர்கள் தம்பி தங்கைகள் எனக்கு இருக்கிறீங்க, லட்சக்கணக்கா இருக்கிறீங்க படையில. 12 சீடர் தான் இயேசுக்கு உலகம் முழுமைக்கும் பரவிச்சது. ரெண்டாவது இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்தவரே இல்லை. பிறப்புல இருந்து இறப்பு வரை யூதர். இறந்து 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் பால்னு ஒருத்தன் வந்து அந்த உயிரற்ற அந்த உடல் ஏன் இருந்தாங்க, அந்த பரிதாபத்தை காட்டி போதிக்கிறான். அடிச்சு கொண்டுறாங்க. மறுபடியும் ஒரு பால் வரான், 2ஆம் ஜான் பால், அவர் அடிச்சு கொண்டுறாங்க. அந்த பரிதாபங்கள்ல பரவி 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 பரவிப்பாரு. அவர் பேசின மொழி அரமாய்க்கு, ஆனால் பைபிள் எழுதப்பட்ட மொழி ஹீப்ரு, அது வேற மொழியில் எழுதப்படுது. அது இயேசுவின் தாய்மொழிக்கு அரமாய்க்கு பைபிள்ல முதல் பக்கம் பைபிள படிக்கிறோம் பாரு, எழுதிருக்கு. அவர் போதிச்சது வேற. ஆனா என்ன கதைன்னா, இன்னைக்கு 12 சீடர்கள் வச்சு உலகம் முழுமைக்கும் பரவிச்சாரு. நம்ம தலைவர் எடுத்துக்க, நீங்க தலைவர் எடுத்துக்க, தெருவில் தன்னோடு படித்த விளையாடிய நண்பர்கள் 5 பேர் தான். துப்பாக்கி வாங்க காசு இல்ல, தவியா தவிக்கிறது. 22 பேரோட காட்டுக்குள்ள போறாரு நண்பர்களோட. அவருக்காக போராடி செத்தனை மட்டுமே 50,000 பேர் இருப்பான். இன்னைக்கு உலகத்தில் அவர் ஏற்படுத்திய அதிர்வை எந்த புரட்சியாலுமே ஏற்படுத்த கிடையாது. என்ன பிடல் காஸ்ட்ரோ ஹோசிமின் வென்றுட்டான். யாசர் அராபத்தும் நம்முடைய தலைவராலையும் வெல்ல முடியல. அதான் சிக்கல். தலைவருக்கு புறச்சூழல் சரியில்லை. அவனுடைய எண்ண ஓட்டம், அவனுடைய சிந்தனை, அவன் அப்படிப்பட்ட ஒரு அரிதான தலைவன் இருக்கிறான்னு எடுத்து எடுத்து பேசுறதுக்கு இன்னைக்கு இருக்கிற தம்பி அன்னைக்கு அவன் போர் நடத்தி கொண்டிருக்கும்போது இருந்திருந்தா தெரு தெருவா பேசியே எவாடா அப்படி பேச முடியல. நான்சிங் ஆயிடுச்சு. ஆங்கிலத்தில் நாங்க சொல்லுவோம், இந்த திரைப்படத்துல என்ன சட்டம் ஒரு பக்கம் வருது, படம் ஒரு பக்கம் போகுது. அதான் நான்சிங். என்னை கேட்கிறான், 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போனாய் சீமான்னு? டேய், இங்கதான்டா இருந்த, சின்ன பையனா இருந்தேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு இருந்த பெரியவர்கள் பேசியிருக்கணும்டாங்க, அத பேசலையே. தலைவன் மீது, நம் தலைவன் மீது சுமத்தப்பட்டிருந்த பயங்கரவாதி, தீவிரவாதிங்கிற பிம்பத்தை நொறுக்கி அவன் தமிழ் பேரினத்தின் தலைவன் என்று நிறுவினான். என் பிள்ளைய செல்போன் எடுத்து பாரு, அலைபேசி எடுத்து பாரு, ஒருத்தன் அலைபேசியிலாவது என் தலைவன் படம் இல்லாத முகப்பு இருக்க வரான். இருக்க காட்டு, இருக்க காட்டு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதெல்லாம் பார்க்கும்போது, ரவுப்பை பார்க்கும்போது உணர்வு சூடடிச்சுக்கணும். தலைவரை பார்க்கும்போது தற்சோர்வு வருதா, தலைவரை பார்க்கணும். அப்ப அவரை பார்க்கும்போது என்ன ஆயிரும், ஒரு திமிர் வரும். பார்த்துக்கிறோம்டா. என் அன்பிற்குரியவர்களே, எப்படி பார்த்தாலும் சாகப்படும். ஐயா பெரியார் சொன்னதுதான், மரணத்துக்கு எனக்கு பயமில்லை. காரணம் என்ன? நான் உயிரோடு இருக்கிற வரை சாவு வராது. சாவு வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். பிறகு எதுக்கு பயப்படணும்? பிறகு எதுக்கு பயப்படணும்? இவ்வளவுதான் எளிய தத்துவம். அவ்வளவுதான்.
அதான் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறார் தலைவர். அஞ்சாதடா. மரணத்திற்கு துணிந்து நிற்பவன் எவனோ அவனே மாபெரும் வீரனாகிறான். அவன் தான் அப்துல் ரவுப். நீ பாருங்க, தலைவனுக்கு இந்த கோட்பாடே நான் பல தடவை சொல்லிட்டேன். தன்னை தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டுகிற உப்பை போல இருக்கணும். தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை பீச்சுகிற விளக்கா இருக்கணும், மெழுகுவர்த்தியா இருக்கணும். தன் உடம்பெல்லாம் உருக்கிட்டு கொட்டிட்டு வெளிச்சத்தை கொடுக்கணும். அந்த மெழுகுவர்த்தி போல ஈகம் செய்யணும். அப்படி உடலை எரித்து உலகத்திற்கு, தமிழ் பேரினத்திற்கு, இளைய தலைமுறைக்கு உணர்வு சூடேற்றியவன் தான் நம்முடைய தம்பி அப்துல் ரவுப் அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், தங்கை செங்கொடி அவர்கள், தம்பி விக்னேஷ் அவர்கள். அப்படின்னா பார்த்தா தலைவர்கள் இவர்கள். நீ உதயநிதியே தலைவனாக இருக்க போற, இவனை ஏத்தா என்ன சொல்லு. அமைச்சரெல்லாம் அப்படி போயிட்டு மறந்துட்டு போயிட்டு திருப்பி வந்து கும்பிடுறாங்க. பாவியல இவங்க விளையிறது வேற. நாம் படிச்ச கோட்பாட்டுல தன்னை தாழ்த்திக் கொள்ள தயாராக இல்லாதவன் தலைமை இருக்கிற தகுதியை பெற மாட்டான். நாம் படிச்ச தத்துவம். கைகட்டி வேலை செய்ய அஞ்சுபவன் கை நீட்டி கட்டளையிடுகிற தகுதியை பெற மாட்டான். நிமிர்ந்து நிற்பதுதான் பெருமைக்குரியது என்று எண்ணாதீர்கள். வளைந்து கொடுப்பது சிறுமை என்று எண்ணாதீர்கள். ஏனென்றால் நிமிர்ந்து நிற்கிற வேலை வீசுங்கள். அது எவ்வளவு தூரம் போகிறதோ அதை விட வளைந்து இருக்கிற வில்லில் இருந்து அம்பை செலுத்துங்கள். அது நிமிர்ந்து நிற்கிற வேலை விட அதிக தூரத்தில் பாய்ப்பாயுங்கிறான். அதனால நீ எல்லாம் சொல்ற நான் என்ன கேட்கறது? போப்பா, தென்னரசு சும்மா இருப்பா. நீ அப்ப இருந்து இருக்கலாம். அதுக்காக இந்த இன கேடுட்டு போனதுக்கு காரணம் இதெல்லாம் தான். இதையெல்லாம் பொசுக்கணும். இவர்கள் உடலில் ஏற்றிய நெருப்பை வச்சு பொசுக்கி தள்ளி குப்பையை கொளுத்துற ஒவ்வொரு கார்த்திகைக்கு எங்க ஊர்ல பழையதை கொட்டி சொக்கட்டான் கொளுத்துவான். இப்படி பழையதை கொடுத்துறதுலதான் நம்ம பரம்பரையா சேமித்து வச்ச அறிவு, மருத்துவம், கலை, இலக்கியம் எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு போயிட்டான். உங்களுக்கு திருக்குறளே தீக்கி போயிருக்கும் தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த கதை தெரியாதா? ஜஸ்ட் மிஸ் ராஜா உண்மையிலேயே சிரிக்காத, உண்மையிலேயே நடந்துட்டு பல இதுகள் என்ன பண்ணிடுறான். ஐயா சொல்றாரு பாருங்க, நீரழிச்சி வேறுன்னு நம்ம ஐயா செந்தலை கௌதமன் சொல்றாங்க. என்ன பண்றான், பிராமணர்கள் நம்முடைய இலக்கியத்தோட போட்டு போட முடியாம நீங்க இதுக்குள்ள விடுங்க, இதுல தண்ணியில விடுவோம், ஆறுல விடுவோம், எது மேல ஏறி வேகமா வருதோ அது தான் சரியானது, மற்றதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஆளுகளும் சரின்னு விட்டுறாங்க. இது என்ன பண்ணிடுறான், அவனோட இதுல அந்த நீரழிச்சி வேர்னு ஒண்ணு இருக்குதுன்றாரு. அந்த நீரழிச்சி வேற அதுல சேர்த்து கட்டி விட்டுறான். அது என்ன பண்ணும்னா தண்ணியில இப்படி போகாம இப்படியே ஏறி வருமா, மீன் நீங்கி வர்ற மாதிரி. அது பார்த்தா என்னதான் சிறந்ததுன்னு இவன் ஆமா ஐயோ அது பெருசு பொறுக்க. அப்ப ஒண்ணுது என்ன, அது நெருப்புல போட்டு எரிக்கிறது, யாகம் வளர்க்கறது, கர்மத்தை கூட்டுறது, இப்படி போட்டு எரிச்சுட்டான். கடைசியா நம்ம தாத்தா, நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதருடைய தாத்தா கந்தப்பனாரு எல்லிசிட்டு சமயக்காரரா இருக்க. எல்லிசிந்து ஓலைச்சுவடிகள்லாம் சேகரிச்சு அச்சில ஏற்றி கொண்டிருந்த காலம். இவர் இந்த ஓலைச்சுவடியை பாக்குறாரு, அதை அடுப்பு வச்சு எரிக்கிறதா வேணாமனே, இது என்னமோ ஒரு மாதிரி இருக்கிறத பாருங்கன்னு காட்டுறாரு கந்தப்பனார். அத படிச்ச பிறகுதான் ஆடவே அப்படி அவன் தான் அச்சில ஏற்றான். அதுக்கப்புறம் தான் தப்பிக்கு திருக்குறள். இல்லைன்னா அதுவும் நம்ம பாட்டனார் வச்சு தீ வச்சு கொட்டிட்டு போயிட்டு இருப்பான். அது நம்ம 1330 படிச்சுட்டு இருக்கான். அது 5000 கூட எழுதியிருந்துக்கலாம் நம்ம பாட்டை. தம்பி சொன்னா பாருங்க, ஒவ்வொரு 300 ஆண்டுக்கு ஒரு தடவை நீ மரப்பெட்டிக்குள்ள போட்டு பூட்டி அப்படியே சாவி வச்சு தலைக்கு வச்சு படுத்திருந்தாலும் யாரும் தொடாம 300 ஆண்டுக்கு அப்புறம் திறந்தீங்கன்னா நொறுங்கி போயிடும் போல. ஆனா நம்ம பாட்டனுடைய வரல இது ஒரு 2000 ஆண்டுங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எவனா வள்ளுவனுக்கு பிரசவம் 10 மாதிரி போயிட்டு இருப்பான். அவங்க அம்மாவுக்கு பிரசவம் 2000 வருஷம் ஆச்சுங்க வள்ளுவர் பிறந்து அப்படின்னு ஒரு தோராய கணக்கு வச்சுக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு முறை ஒருத்தன் ஓலைச்சுவடி எடுத்து இதை எடுத்து 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 எழுதி எழுதி நகர்த்தி காமிப்பாங்க. அவ்வளவு பேரும் நம் வணக்கத்திற்குரிய பெருமக்கள் தான். அப்ப
அந்த மாதிரி நிறைய நம்ம இழந்துட்டோம். அதெல்லாம் இழந்து விடாமல் பாதுகாக்கணும். இழந்ததை மீட்போம், இல்லை என்றால் இருப்பதை காப்போம். அதை இன்னொரு தலைமுறைக்கு வைப்போம். அதான் நம்ம செய்ய முடியும். அதுல தம்பி ரவுப்பை போன்று வாழ வேண்டிய வயதில் ஒரு 50 வயசு 60 வயசு அப்படி இல்லை, இளம் வயதிலேயே கருகி விழுந்தவர்கள், இனச்சாவை தடுப்பதற்கு தன் இன்னுயிரை ஈந்தவர்கள். தம்பி முத்துக்குமாரெல்லாம் திரைப்படத்துறையில் பெரிய இயக்குநராகணும்னு வந்தார். ஏஎம்சியில் நான் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்களாம் வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க. உதவி இயக்குநராக இருக்கும்போது தங்கை செங்கொடியெல்லாம் நம்ம மேடையில் பறையடிச்சிருக்கேன். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப மக்கள் கலைமன்றத்திலிருந்து வந்து நம்ம மேடைகளில் பறையடிச்சு ஆடிருக்கா தங்கச்சி. தம்பி விக்னேஷ் எல்லாம் வந்து வாகனத்திலிருந்து நான் இறங்கும்போது கொடியை வச்சுக்கிட்டு புரட்சி வணக்கம் வைக்கிறேன். என்னடா என்ன இங்கே நிற்கிற, எப்படி இருக்கா அப்படின்னா, நான் நல்லா இருக்கேனே வரானே அப்படின்னு. ஆனால் அந்த வேலையை செய்வான்னு நம்ம எதிர்பார்க்கவில்லை. இப்போ என்ன பண்ணுறோம், ஓரத்தில் போய் நினச்சி உடம்புல கட்டிக்கிட்டு உடையெல்லாம் அது தொப்பலாக நினச்சிக்கிட்டு பற்ற வச்சு விட்டேன். பயன் என்ன? காவிரி நதிநீர் உரிமையை பெற்றுட்டோமா? தேவையில்லாமல் கொண்டுட்டோம் தான் பேசிக்கிறாங்க. அந்த பயனற்றது வீணற்றது என்று நமது வீரர்கள், நமது உடன் பிறந்தார்கள் செய்த அந்த ஈகத்தை, உயிரீகத்தை ஆக்கிவிடக்கூடாது. அது மாதிரி ஒரு வரலாற்று பெருந்துரோகம் எதுவும் அமையாது. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம பணியாற்றணும். எப்படி பணியாற்றணும்? ஆற்றுவது சரிதான். 10 பேர் இருக்கோம்னா 10 பேரும் ஒற்றுமையா இருந்து செய்யும். அது உங்களுக்குள்ள பிரச்சனை வருதா, ரவுப்பை நினைச்சுக்குது, முத்துக்குமார் நினைச்சுக்குது, செங்கொடியை நினைச்சுக்குது, விக்னேஷன் நினைச்சுக்குது, மொழிக்காக செத்த நமது மூதாதைகளை நினைச்சுக்குது, நடராஜன், தாளமுத்து, அதுல தொடங்கி எத்தனை ஈகியர்னு பாரு. மாவீரர்கள் என்னென்ன மாவீரர்கள் உனக்கு அதிகபட்சமா ஒரு 50 பேர் சொல்லு பார்ப்போம். ஒரு 50 பேர் சொல்லு பார்ப்போம். தெரியாது. நம் பெயரை கூட நம் இன மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள், தெரியும். ஆனாலும் உனக்காகவும் எனக்காகவும் செத்துட்டான். எதற்காக செத்தான்? நம் இனத்திற்காக, ஒரு தாயக விடுதலைக்காக போராடுவோம், உயிரை கொடுத்தேனும் அடைவோம். ஒருவேளை அடைய முடியவில்லை, யாருக்காக செத்தார்கள்? நமக்காக. யாரை நம்பி செத்தார்கள்? ஒருவேளை நம்மால் அடைய முடியவில்லை என்றால் வழி வழியே வருகிற நம் வீரத்தமிழ் பிள்ளைகள், மானத்தமிழ் பிள்ளைகள் நம் ஈகத்தை பார்த்தேனும் தொடர்ச்சியாக போராடி வெல்வார்கள் என்ற நம்பிக்கையில் செத்தார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் நடக்கிறதா, அப்படி விட்டுட்டு போவார்கள் என்றவர்கள் நினைக்கிறேன். திராவிட இங்க பேசி தருவாங்க. ஈழத்தை வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தை வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கவில்லை, ஈழ விடுதலைக்காக நாங்கள் ஒவ்வொரு நொடியும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே இருந்தவர்கள் ஈழத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அந்த விடுதலைக்காகவே அரசியல் செய்ய வந்தவர்கள். பெட்டி பெட்டியா காசு வரும். அப்ப இதுக்கா வேலைக்கு போற? மேடையில் வந்து பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவன் இல்லை, ஈழ விடுதலை பேசு, பெட்டி வரும், வச்சுட்டு போய் நிம்மதியா வாழு. ஒரு தடவை பேசு, கேஸ் வருதா காசு வருதான்னு பாரு. ஒரு தடவை சும்மா இதையாவது அவதூற கிளப்பி விட்டு போறது, காசு வருது, எங்கிருந்தோ வருது. காசு வருதுன்னு தெரியல, அதை கண்டுபிடிச்சிட்டான். அப்ப எங்கிருந்து வருதுறவர் கண்டுபிடிச்சு சொல்லடா புடுங்கி, நான் அவன்கிட்ட வாங்கிக்கிறேன். எங்கிருந்தோ வருதுங்க, அது தெரிஞ்சிருச்சுங்க. எல்லா பையனும் பேசுறான், எங்கிருந்தோ வருதுங்க, அதை கண்டுபிடிச்சு நீ எங்கிருந்து வருதுன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்ல. பரதேசி நாயகர். அதாவது அந்த உணர்வில் இருந்து உன்னை ஊனப்படுத்தி வெளியேற்றிடுவான். நீ என்ன பண்ண, கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்னு பேசு. தமிழ் பாசிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட், தமிழ்னு சாவாங்க. எப்படி இருக்கு?
அப்ப கட்டாயமாக இந்தி வழி. அது இந்தி பாசிசம் இல்லையோ, அது இந்தி தீவிரவாதம் இல்லையோ. சமஸ்கிருதம் படி, அது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையோ. ஏண்டா, உன் தாய்மொழி செத்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு நீ துடிக்கும் போது செத்துக் கொண்டிருக்கிற என் தாய்மொழியை சாக விடாமல் தடுக்கணும்னு நாங்க துடிக்க மாட்டோமா? சொல்லு. 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தியை இந்த நிலப்பரப்பு முழுவதும் ஒற்றை மொழியாக வைக்க வேண்டும் என்று துடிக்கிற நீ, ஆதி மனிதன் பேசிய மொழி முதல் மொழி தமிழ் என்று உலக பேரறிஞர் எல்லாம் ஒத்துக்கொண்ட என் தாய்மொழியை அப்புறம் விட்டுட்டு போயிருவோமா? நாங்க விட்டுட்டு போயிருவோமா? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான் புரட்சி பாவலன். அது எவனா இருந்தா எங்களுக்கு என்னடா? ராஜசேகர் படம் மாதிரி எவனா இருந்தா எனக்கு என்ன? ஒரு கோட்பாடு தான் தம்பி, எல்லாவற்றையும் விட பெரிது எங்களுக்கு எங்கள் இலக்கு. அது அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சித்தப்பன், பெரியப்பன், பெத்த தாய், தந்தை எவன் வந்தாலும் எதிர்த்து எங்களுக்கு எதிரிதான். எங்கள் கோட்பாட்டுக்கு எதிராக குறுக்க எவன் வந்தாலும் எதிரிதான். அடங்கா வெறி கொண்டு இனத்தின் உரிமை மீட்சி, மொழி மீட்சி, இன எழுச்சி, லட்சியம், விடுதலை என்கிற பெருங்கனோடு பாயிரம் குறுக்க என வந்தாலும் வீழ்த்தப்படுவீர்கள். அதனால விளைக்கிறேன். எங்களை பின்தொடர முடியலையா? ஓரமண்ணு வேடிக்கை எப்போதும் போல பின்தொடரியா வா, பக்கத்தில் ஓடியாரியா ஓடியா, குறுக்கு மறுக்குமா முன்னாடி ஓடாத அடிபடி செத்து போயிடுவேன். அது அவசியமற்றது, தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாதுங்க யாரும். ஆனால் இன்னைக்கு சொல்றதா என் தம்பிகளுக்கு, விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காதீர்கள். ஆபிரகாம் லிங்கன் தன் அருமை மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு ஆசிரியருக்கு கடிதம் எழுதுறாரு. அது என்ன சொல்றாரு? இப்படி இதை கத்துக் கொடுங்க, இதை கத்துக் கொடுங்க, இதை கத்துக் கொடுங்கன்னு எழுதிட்டு வந்துட்டு கடைசியா குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக் கொடுங்கள். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கள் என் அன்பு பிள்ளைகளே. அதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. அதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான வேலையை செய்வதற்கான இந்த தீபத்தை அப்படி தூண்டி விடுவான்ல, அப்படி நம்ம ஊர்ல அரிக்கன் விளக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா, அப்படி அப்படி ஒரு சின்ன ஒரு சர்க்கரமா இருக்கும், அப்படி சுத்தணும், அப்படி திரி மேலே ஏறும். அப்படி தூண்டி விடுற திரிதான் ரவுப்புல இருந்து, முத்துக்குமார்ல இருந்து, தங்கை செங்கொடியில இருந்து, விக்னேஷ்ல இருந்து பலாயிரக்கணக்கான நமது மாவீரர்கள் எல்லாருமே நம் உணர்வை தூண்டி விடுகிற திரிகள் என்று புரிஞ்சுக்கணும். அங்கு ஏற்றுகிற ஒவ்வொரு முறையும் நாம் ஏற்றுகிற ஈகச்சுடன் நம் இதயத்துக்குள் எரியணும். அதை அணைய விடாமல் அடைகாத்து வச்சு அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். இலக்கை அடைவோம், இல்லை என்றால் இன்னொரு தலைமுறைக்கு கடத்தணும். நாட்டுக்குள்ள பயணிக்கும் போது பதாகை இருக்கும். பதாகையில இந்த சின்ன சின்ன குழந்தைகள் படத்தை போட்டு, அக்கா, அண்ணா, இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு வச்சிருப்பார். அவன் பாருனா பாருங்க, எங்கள் அக்கா கண்ணையரே எதிரி இங்கு வரலாமா, ஆண்டாண்டு காலமதாய் நாம் ஆண்டு வந்த பூமி, அப்பன்னாச்சி பாட்டன் கூட்டி சுத்தி வந்ததி. அதுதான் அந்த எங்களுக்கு உங்க கண்ணெதிரி எதிரி வரலாமா, விட்டுட்டு நீங்க போயிடலாமாங்கிறதா. இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு யார் எதிரி. இவ்வளவு காலம் தமிழ்னு பேசினவன், தமிழர்னு பேசுறவன், தமிழர் உரிமைன்னு பேசினவன் எவ்வளவு ஏமாத்திக்கான்னு பத்தில. இப்ப அதையே நீ பேசும்போது ஏன் எதிர்க்கிறான்? அவன் ஏமாத்தணும் நினைச்சா நீ மாத்தணும்னு நினைக்கிற. இந்த ரெண்டுக்கு வேறுபாடு வந்துருச்சு, சண்டை. இங்க என்ன நுட்பமா நீங்க கவனிச்சுக்கணும், இந்த தெரிஞ்சுக்கணும். சொல்லதான் வந்த வேற பக்கம் போயிடுச்சு. இவரு மொழி போர் நடக்குது. இந்தியா முழுமைக்கும் இந்தி திணிப்பு அது தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு எரியுது. அது பத்த வச்சு விட்ட பெருந்தகையில் பெருசு. அதுல எங்க மாமனாரும் முதன்மையானது. மொழிப்போர் ஈகியில் எங்க மாமா காளிமுத்து, கவிஞர் நா காமராசன், அவங்க தான் முதல்ல சட்ட நகலை எரிக்கிறாங்க. இதுல என்ன பத்தி எரியுது, மாணவர்கள் போராட்டமாகுது, சிவகங்கை ராஜேந்திர சிதம்பரம் பல்கலைக்கழக சுடப்படுறாரு, இதெல்லாம் நடந்துருக்கு. அங்கங்க போராட்டம் வெடிக்குது, வெடிச்சு பத்தி எரியுது. பாக்குறாங்க இந்த திராவிட திருவாளர்கள் என்ன பண்றாங்க, ஆஹா அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிட்டான்.
தென்னரசு கூட மூணே தமிழன்னாரு. ஒன்னு பக்தவச்சலம், இன்னொன்னு அதுக்கு முன்னாடி ஒரு தமிழர் இருக்கிறாரு, பெருந்தலைவர் காமராஜர். அவர் பண்ண வரலாற்று பிழை என்ன தெரியுமில்ல? பெரியவர்கள்லாம் நாங்க கட்சி பணிக்கு போறோம், இளையவர்கள் வரட்டும்னு பக்தவச்சலத்தை விட்டுறாங்க. அவங்க அந்த நேரம் பிராட்காஸ்டிங் செய்தி அமைச்சர் இந்திரா காந்தி, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்தி திணிப்பை அவங்க தடுக்காம விட்டுறாங்க. பக்தவச்சலம் எதிர்க்காம விட்டுறாங்க. எதிர்க்காம விட்டவன என்ன ஆயிருதுன்னா, அவங்க மொழி பற்றெல்லாம் கிடையாது, அவங்க இந்தியங்க. இதுல என்ன ஆயிருதுன்னா, இவங்களுக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாம டபக்குன்னு இந்தி திணிப்பு மொழியை பிடிச்சிக்கிறாங்க. நம்மால் வர்றாரு, இந்திக்கு இங்கே ஆதிக்கமா, எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ? யாரு? நம்மால புரட்சி பாவலர். தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோன்னு தீக்குளிச்சு செத்து உணர்வு வச்சு கிளப்பி விட்டுறான், பத்த வச்சு விட்டுறான். பத்தி எரியுது நாடங்கள். இந்த மொழி போராட்டத்தை பயன்படுத்தி காமராஜரை தோக்கடிச்சது சீனிவாசன் கிடையாது, திமுக கிடையாது, தமிழ். அதே காமராஜர் பக்தவச்சலம் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் காமராஜர் தோற்றுக்க மாட்டார். அவர் ஒன்னாத்தி கேண்டிடேட், அவரும் ஒரு வேட்பாளர். ஒருவேளை ஜெயிச்சா மறுபடியும் பக்தவச்சலம் முதலமைச்சர் ஆயிடுவாரோன்னு பக்தவச்சலத்தை இந்தி திணிப்பை எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டாரே ஒழிய ஊழல் செஞ்சார், லஞ்சம் செஞ்சார், பெற்றார், அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது, அந்த குறையெல்லாம் சொல்ல முடியாது. அதுல இவர்கள் விட்டுட்டாங்க. என்ன பண்ணிட்டான், அவன் ஏறி வந்துட்டான். ஆட்சிக்கு உட்காரும் போது என்ன நினைக்கிறான் பாருங்க, இந்த மொழி போராட்டத்தில் ஏற்பட்ட புரட்சியில ஆட்சியை கைப்பற்றியது திமுக. உட்கார்ந்த பிறகு தமிழனுக்கு உயிர் உடல்ல இல்ல. தமிழனுக்கு உயிர் எங்க இருக்கு? மொழியில். தமிழுக்கு அமுதென்று வேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். வெண்கொடுமை அவசரம், வெண்கொடுமை சாக்காற்றில் விளையாடும் தோலங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெண்குருதி தனில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சான்றான். தமிழ் இவனுக்கு பேச்சுலடா மூச்சு, தமிழ் இவனுக்கு மொழியிலடா உயிர் முடிஞ்சு. அப்ப என்ன பண்றான், இந்த பயலுக்கு உடம்புக்குள்ள இல்லடா உயிர், தமிழ்ல இருக்கு. அப்ப என்ன பண்றான், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நல்லா இனிக்க பேசிட்டு ஈயத்தை கட்சி ஊத்தி போயிட்டான். இதுதான் நடந்தது. அப்ப என்ன பண்ணிட்டான், தமிழை ஒழிக்காத வரை தமிழன் தமிழனாக இருப்பான். தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் அதிகாரத்துக்கு வர முடியாது. அப்ப என்ன பண்ணான், அவனை மாதிரியே பேசிட்டு அடிச்சிடறான். சீன பொன்மொழி என்ன சொல்றது, நீ அவனை அடிமைப்படுத்தணும், அவனை அழிக்கணும் நினைக்கிறியா, அதே மொழியை நல்லா கற்றுக்கிட்டு அவன் மொழியை காப்பாற்ற நீ போராடுவது போல நடித்துக் கொண்டே இருந்தான். 50 வருஷமா நடிச்சு முடிச்சிட்டான். முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும், அதேதான் நாம சொல்றோம், முடியட்டும் சீக்கிரம் விடியட்டும். வேற வழி இல்லை, அது நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியது. ஆடுறா ராஜா அப்படின்னு நம்ம வாட்டு வேடிக்கை வச்சு இன்னும் ஒரு 4 ஆண்டு இருக்கு. அது வரைக்கும் என்ன செய்யணும், ஒற்றுமையா இருந்து வேலை செய்யணும். உண்மையிலே கருத்து மட்டை எடுத்துட்டு கட்டி வச்சு வெளுத்து விட்டுரு. ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா உயிரே கொடுத்துருக்கான், அவனெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு வேலை செய்யணும். ஒன்னா இருந்து வேலை செய்யணும். அகந்தையை அழித்து விட்டு அன்பு கொண்டு பேரன்பு கொண்டு தாயின் பேரன்பு கொண்டு எல்லோரையும் அரவணைத்து ஒன்றிணைந்து நின்று படையை பெருக்கி வெல்லப்பாக்கு. படையை பெருக்கு தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. இதான் நம்ம கோட்பாடு. ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாகும். திரள்வோம் பகை மிரள திரள்வோம் பைந்தமிழ் இனத்தீர். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இதை நல்லா கவனிச்சு, இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். சம்பளம் உங்க கட்சியின் கொள்கை என்ன, இப்ப பேசணும் இல்ல, அந்த படப்படன்னு பேசிட்டு போயிடும், அவ்வளவுதான் கோட்பாடு. போங்க, இதாங்க எங்க கொள்கை, அவ்வளவுதானே. இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு களப்பணியாற்றுங்கள். நகராட்சி மாநகராட்சி தேர்தல் வருது, போட்டி போட்டுக்கொண்டு போட்டியிடுங்க. எந்த இடத்துலையும் போடலைன்னு விட்டுறாரு, எந்த இடத்துலையும் போட்டி போடலைன்னு விட்டுறாரு. இல்ல நான் எம்பிக்கு நின்றுருக்கேன், அதுலதான் நான் நிற்பேன்,
எம்எல்ஏ எப்படி எனக்கு எம்எல்ஏ இல்லை அப்படின்னு. சாப்பிட்டா பிரியாணி தான் சாப்பிடுவேன்னா பட்டினி போட்டு கொண்டு விட்டுருவேன். என்ன இருக்கோ சாப்பிடு, என்ன இருக்கோ சாப்பிடு. கூழ் தான் இருக்கு குடி, கஞ்சி தான் இருக்கு குடி, ஒண்ணுமில்ல தண்ணி தான் இருக்கு குடி. சரியா ஒண்ணு சாப்பிட்டுட்டு வேலை செய். அப்ப நான் வந்து எம்பி தேர்தலுக்கு போட்டிட்டேன், நான் வந்து எப்படின்னா நான் வந்து கவுன்சிலருக்கு போட்டிடுறது. போ, அடுத்த தடவை எம்பி இல்லை எம்பி தூச்சிக்கிட்டு உனக்கு ஒரு கிடையாது. போ, எம்எல்ஏக்கு தான் போட்டுவிடு, உனக்கு சீட்டு கிடையாது எடுத்துறப்போ. அவ்வளவுதானே, போட்டிடுறவங்களே கொடுத்துட்டு போறேன். என்னது பீரங்கில தான் ஏறி உட்காந்து சண்டை போடுறேன். என்ன தரையில வைக்க துப்பாக்கி கொடுக்குறேன்னா எத்தனை பேருக்கு பீரங்கி கொடுக்குறது? நானு இருக்கிறத வச்சு போப்பா சண்டைக்கு, போப்பா போய் சண்டையை கொடுப்பா. அதனால விட்டுறாதிய, விட்டுறாதிய. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நாம் தமிழர் பிள்ளைகள், நம் இனத்தை போல ஈகம் செய்த ஒரு இனம் உலக வரலாற்றில் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, இந்திய நிலப்பரப்பு, இதன் விடுதலைக்கு கூட ஒரு 5000 பேர் தான் மொத்தமா செத்துருப்பாங்க உண்மையிலேயே. ஆனால் 2 மாவட்டம் தான் தமிழீழம்ங்கிறது, 2 மாவட்டம் தான். வடக்கு கிழக்கு மாகாணம் 2 தான். 50,000 பேருக்கு மேலாக செத்துருக்காங்க, உயிரிழம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னும் இலக்கை நாம் விலை கொடுத்துட்டோம், பொருளை வாங்கல. விலை கொடுத்துட்டோம், முன்னாடியே முன்பதிவு செஞ்சுட்டோம், வாங்கல. இது ஆன்லைன் வர்த்தகம் இல்ல, போன் பண்ணி சொல்லிட்டு படுத்திருந்தா வர்றதுக்கு பார்சல்ல. தலைவர் சொல்றாருல, சுதந்திரம் என்பது கடை சரக்கல்ல, அது ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, கண்ணீர் சிந்தி, உயிரை விலையாக கொடுத்து போராடி பெற வேண்டிய புனிதமான உரிமை. போராடி பெறணும். இல்லைன்னா இவன் பைத்தியக்காரன், முத்துக்குமார் பைத்தியக்காரன், செங்கொடி பைத்தியக்காரி, விக்னேஷ் பைத்தியக்காரன், அங்க செத்த 50,000 பேரும் பைத்தியக்காரன், தேவையற்று போராடித்தான், வீணடிச்சிட்டான், அவசியமற்றது. அப்படி ஆயிரும். நம்ம போயிடுவோம். நம்மள மாதிரி ஒரு மண்டக்கருக்கு பிடிச்சவன் என்னைக்காவது ஒருத்தன் எங்கேயாவது படிச்சுட்டு கிளம்பி வருவான். அவன் நம்ம புதவலியை தேடுவான். தேஞ்ச செருப்பு விளக்குமாறு எடுத்துருந்து அடி அடின்னு அடிப்பான். ஈனப்பயிரடா, இவ்வளவு வேற உயிர் தியாகம் செஞ்சுக்கான், எனக்கு என்ன விட்டுட்டு போயிட்டீங்கடான்ட்டு. இல்ல, நாங்களும் போராடி செத்தோம்னு வரணும். எங்களால முடிஞ்சவரை நாங்களும் போராடி செத்தோம்ப்பா அப்படின்னு வரணும். அதுக்காவது போராடு. அப்துல் ரவுஃபினுடைய நினைவை போற்றுகிற இந்நாளிலே என் அருமை உடன் பிறந்தார்கள் ஒவ்வொருவரும் அவன் உடலில் எரிந்த நெருப்பை அவன் படத்திற்கு முன்பு ஈகச் சுடராக ஏற்றி வைத்திருக்கிறோம். அது உங்கள் இதயத்தில் ஏற்றி, அந்த ஈகச் சுடரை உங்கள் இதயத்தில் ஏற்றி கொண்டு செல்லுங்கள். அணைய விடாமல் அடைகாத்து வையுங்கள். உங்கள் விடுதலை உணர்ச்சியை, போராட்ட குணத்தை 2 மடங்காக பெருக்கிக் கொள்ளுங்கள். களத்திலே தன்னலமற்று நில்லுங்கள். எல்லோரையும் அரவணைத்து நில்லுங்கள். அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக புரட்சிகர படையை முன்னகர்த்தி செல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் அன்பு தம்பி அப்துல் ரவுஃபுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கம். நாம் தமிழர்.